கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கடந்த வாரம் முழுவதுமாக அவருடைய கண்மணி போல காத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய சமூகத்தில் நம்மை ஒன்று கூட்டி அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் பாடும்படியாகவும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக கூட இந்த நாளை இந்த நேரத்தை ஏற்படுத்தி தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம் அனைவரும் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்பானவர்களே, இன்றைய தினத்தில் நாம் படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாடத்தின் தலைப்பு நாம் பார்க்கும்போது யோசுவா, எரிகோ மற்றும் சுவிசேஷ யுகம். யோசுவா, எரிகோ மற்றும் சுவிசேஷ யுகம். ஜோஷுவா, ஜெரிகோ அண்ட் தி காஸ்பல் ஏஜ் என்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்றைய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த பாடத்துடைய அம்சம் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது யோசுவா எரிக கோட்டையை அதை தகர்த்தது. எரிக கோட்டை எப்படி தகர்க்கப்பட்டது, அதில் அடங்கியிருக்கக்கூடிய தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் என்னவா இருக்கு, அப்புறம் கடைசியாக அதில் நமக்கு மறைந்திருக்கக்கூடிய நமக்கான பாடங்கள் என்ன என்பதையெல்லாம் இன்றைய தினத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். சரி, எரிகோடைய வீழ்ச்சியை குறித்து யோசுவா புஸ்தகத்தில் நமக்கு எந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? எந்த அதிகாரம் படிச்சிருப்பீங்க அநேகர்? வெரி குட், இல்லைங்களா? பரவாயில்ல, ஞாபகத்தை வச்சிருக்கிறீங்க. சாப்டர் 6, 6ஆம் அதிகாரம் பார்க்கும்போது அந்த அதிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பாடமாக நாம் பார்க்க போகிறோம். 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் யோர்தானை கடந்து அவங்க சந்திக்கக்கூடிய முதல் பட்டணம் எதுன்னு பார்க்கும்போது அது இந்த எரிகோ தான். யோர்தானை கடந்து வந்த பிறகு யோசுவாவுடைய முதல் யுத்தம் கூட இது. யோசுவா தலைமையேற்ற பிறகு, இல்லைங்களா, மோசஸுடைய தலைமையில் தான் இது வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. யோசுவா தலைமையேற்ற பிறகு அவர் செய்த முதல் வார், த ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் வார், ஒரு வெற்றிகரமான யுத்தம். அந்த யுத்தத்தில், இல்லைங்களா, ஒரு பெரிய கோட்டை நானப்பட்டது, தகர்க்கப்பட்டது என்பதை நாம் என்ன செய்யலாம், இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கான விவரங்கள் நமக்கு 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து நம்ம கடந்து போகலாம். எப்படி இந்த எரிகோ மதில்கள், இந்த எரிகோ பட்டணம் நாங்கள் தகர்க்கப்பட்டு எப்படி அது அழிக்கப்பட்டது என்ற விவரங்களை அங்கே தேவன் அங்கே என்ன பண்ணிக்கிறாரு, எழுதியிருக்கிறார். வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க சிஸ்டர், கொஞ்சம் சுத்தமா படிங்க. நாங்கள் ஆன்லைன்ல எல்லாருக்கும் கேட்காது, அதனால மைக்கை கிட்ட வச்சுன்னு படி. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. பாருங்க பிரியமானவர், எரிகோன்றது ஒரு நகரம். அந்த நகரத்தை சுற்றிலும் என்னப்பட்டு வந்து அது சகரம், அதை சுற்றிலுமாக ஒரு கோட்டை என்ன பண்ணப்பட்டது, கட்டப்பட்டது, ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ட், இல்லைங்க. அந்த காலங்களில் நகரங்கள் பார்க்கும்போது அந்த நகரங்களை பாதுகாக்கிறதுக்காக அதை சுற்றி என்ன பண்ணிருந்தாங்க, கோட்டைகளை கட்டியிருந்தாங்க. பிரியமான அந்த ராஜாக்களுடைய காலங்களில் அப்படி இருந்து, அதாவது யாரும் எதிரிகள் வந்து அவங்கள தாக்கும்போது, யுத்தத்துக்கு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, அந்த கோட்டை வாசல்கள் என்ன பண்ணிடுவாங்க, மூடிடுவாங்க. அதில் பைபிளை நம்ம பார்க்கும்போது 2 கோட்டைகள் பலமான கோட்டைகளாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து பாபிலோனுடைய கோட்டை. பாபிலோனுடைய அந்த மதில்கள் நாங்கள் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 350 உயரமாக இருந்துச்சு. அப்புறம் அதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஃபீட்டு, ஒரு 80 அடி அகலமாக ஒரு பெரிய ரோடு போல் இருந்துச்சு. அதுக்கு 100 வாசல்கள் அதற்கு இருந்தது, பலமான வாசல்கள். அதனால அந்த நகரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, அது சீஸ் ப்ரூஃப், யாராலுமே என்ன செய்ய முடியாது, அந்த நகரத்தை அட்டாக் பண்ண முடியாதபடிக்கு ஒரு பலமான ஒரு கோட்டையாக அது இருந்தது. அதுக்கு அதை போலவே இந்த ஒரு எரிக மதில்கள் கூட ரொம்ப பலமான ஒரு நகரம். இதை தகர்ப்பது என்பது மனுஷனால கூடாத ஒன்றாக இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய அற்புதத்தினால தான் என்ன இருக்குது,
அது தகர்க்கப்பட்டிருக்கு. தேவன் செய்த ஒரு மிராக்கல். எப்படி தேவன் அதை தகர்த்தார் என்பதை நம்ம இனிஷியலாக இங்கே தொடர்ந்து வாசிக்கலாம். இது கூட ஒரு பலமான கோட்டை. அதில் பிரியமானவர்களே, இது ஒரு மலை மேலே என்ன பண்ணப்பட்டிருக்குது, கட்டப்பட்டிருந்தது. அதுக்கு மேலே ஒரு 50 அடி உயரத்தில் இந்த மதில்கள் கட்டப்பட்டிருந்ததாக நம்ம அதோடைய சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ யாரும் என்ன பண்ண அதோடைய இவங்க வர விஷயத்தை ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, கேள்விப்பட்டிருந்தாங்க. அதாவது யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் அவங்க செய்த யுத்தங்கள், தேவன் செங்கடலை 2ஆக பிளந்தது, இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட இந்த எரிக கோட்டையில் எரிக மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பயமும் நடுக்கமும் அவங்கள பிடிச்சிருந்துச்சு இல்லைங்களா. அதனால எப்படிடா இவங்கள சமாளிக்க போறன்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, கோட்டைகளை வாசல் அடிச்சிருந்தா யாரும் உள்ளே போகவும் இல்லை, வெளியே யாருமே வரல இல்லைங்களா. பிரியமான இல்லை. அதில் அதுக்கு வேண்டிய அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு தண்ணி எல்லாமே உள்ளவே ஸ்டோர் ஆயிடுச்சு. ரொம்ப நாட்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு தண்ணி அதனால உள்ளவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு நகரம் கூட. அதாவது சத்துருங்க அதை மதில் சூழ அங்கே பாளையம் இறங்கியிருந்தாங்க. அதை சீஸ் பண்ணும்போது உள்ளவே அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் இருந்தது. அதனால யாரும் உள்ளே போகவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்ப்போம். அடுத்த வருஷத்தை வாசிங்க சிஸ்டர், நெக்ஸ்ட் வருஷ். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். படிங்க. யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியார் எக்காலத்தை ஊத வேண்டும். பாருங்க அன்புக்குரியவர்களே, அப்போ ஆண்டவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் பார்க்க, யுத்த புருஷராக நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய வேண்டும். எப்படி இந்த எரிகோ நகரம் தகர்க்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது தேவன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, யுத்த புருஷர்கள் என்ன செய்யணும், அந்த பட்டணத்தை 6 நாள் நாங்கள் சுற்றி வரணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு அந்த நகரத்தை அந்த பட்டணத்தை சுற்றிலும் ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு என்ன செய்யணும், அவங்க போயிட்டு பாளையத்தில் அவங்க ராத்தங்கிடுவாங்க. மறுநாள் அப்படியே செய்வாங்க. அப்புறம் இப்படி என்ன பண்ணோம், 6 நாட்கள் அவங்க செய்ய வேண்டும். ஆனால் 7ஆம் நாளிலே பட்டணத்தை என்ன செய்யணுமா, 7 தரம் என்ன பண்ணணும், சுற்றணும். 7 டைம்ஸ் என்ன பண்ண சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் 7 ஆசாரர்கள் என்ன செய்யணுமா, 7 எக்காலங்களை என்ன பண்ணாங்க, ஊத வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லியிருக்கிறாரு. செய்த தேவன் அவங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால யோசுவா அதை அப்படி என்ன செய்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணுறாரு. வாசிங்க 12ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்து 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். பாருங்க பிரியமான, நீங்க ரசந்த கவனிக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்துல நமக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் நமக்கு இருக்கு. இப்போ 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது என்ன சொல்லுது, யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான், ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நாங்கள் சுமந்து கொண்டு போனார்கள். அப்புறம் படிங்க சிஸ்டர். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் பிடித்த 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு பின் முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோடேவெனில் எக்காலத்தை ஊதப்படுகையில் கர்த்தருடைய பெட்டிக்கு பின் சென்றது. பாருங்க, அதாவது எப்படின்னாக்கா, முன்னாடி ஒரு தண்டு யுத்த சன்னத்தர்கள், அப்புறம் இந்த எக்காலம் ஊதுகிற ஆசாரியர்கள், அதுக்கப்புறம் பெட்டிக்கு பின்னாடி ஒரு ஆர்மி குரூப்பு, நாங்கள் பின்தண்டு அவங்களுக்கு பின்னாடி சேர்ந்தாங்க. அதனால 6 நாள் இவங்க என்ன செய்யணும், ஒரு சுற்றி வரணும். ஆனால் அன்னைக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாது, யாருமே எந்த பேச்சும் பேசக்கூடாது. ஒரு பேச்சுக்கு என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. வெறும் ஆசாரியர்கள் மாத்திரம் எக்காங்களை என்ன பண்ணுவாங்க, ஊதுவாங்க. ஜனங்க யாரும் என்ன பண்ணக்கூடாதா, எதுவுமே பேசக்கூடாது. 10ஆம் வருஷத்தை வாசிங்க சிஸ்டர், 10th verse.
யோசுவா ஜனங்களை நோக்கி, ம் நான் சொல்லும் நாள் மட்டும் ம் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் ம் உங்கள் வாயினால் சத்தமிடாமலும் இருங்கள். ம் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ம் ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். பாருங்க பிரியமானவர்களே, என்ன சொல்றாரு? நீங்க ஒரு சத்தமும் போடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, பேசவும் கூடாது, சைலண்டா இருக்கணும், எல்லாரும் அமைதியா வெறிய என்ன பண்ணோம், நடந்து போக வேண்டும். கிட்டத்தட்ட எவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்குற யுத்த சனத்தர்கள் அங்கே இருக்கும் போது ஒரு 6 லட்சம் புருஷர்கள். நாங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது எத்தனை பேர் இருந்தாங்களா? 6 லட்சம் புருஷர்கள் இருந்திருக்கிறான். பாருங்க, பெரிய இமேஜ் பண்ணி பாருங்க. அதில் இதில் இப்படி இவ்வளோ பெரிய ஜனங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி ஒரு ரவுண்ட் என்ன பண்ணோம், சுற்றி வரணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, எந்த சத்தமும் போடக்கூடாது. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டார். அந்த டெய்லி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு எக்காலங்களை ஊதிட்டு வந்து ராத்தங்கிடுவாங்க. இப்படி 6 நாள் அவங்க செய்தார்கள். 7ஆம் நாள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்து 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று பார்த்தோம். முதலாவது 12ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்னாக்கா, யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். யோசுவா எப்ப எழுந்தாரா? அர்லி மார்னிங் அவர் எழுந்துட்டு என்ன பண்றாரு, ஆசாரியர்களை ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள அனுப்புகிறார். ஓகே, இப்போ இது 6 நாள் முடிஞ்ச பிறகு 7ஆம் நாளில் கூட நம்ம வாசிக்கும் போது யோசுவா அதே போல அதிகாலையில் கிழக்கு வெளுக்கும் போது என்ன பண்ணாரா, எழுந்தார் என்று அங்கே வாசிக்கிறோம். அடுத்த வருஷத்தை வாசிங்க, 15ஆம் வருஷத்தை வாசிங்க, 15th verse. 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து மைக் 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 வச்சுன்னு படிங்க சிஸ்டர், கிட்ட வச்சு படிங்க. இன்னும் கொஞ்சம் சவுண்டு கூட சொல்லுங்க, இன்னும் கொடுங்க பாருங்க. 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7ஆம் தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். பாத்தீங்களா அன்புக்குரியவர்களே? இப்ப அடுத்து 15ஆம் வருஷத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது, அதாவது இன்னும் என்ன ஆகுது, இன்னும் சூரியன் உதிக்கும் போது என்ன செஞ்சாரா, யோசுவா எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் என்ன பண்ணாங்களாம், சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் என்ன செஞ்சுக்கிறாங்க, சுற்றி வந்தார். 7 times. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அன்புக்குரியவர்கள். அப்ப இந்த இப்ப அடுத்த 16ஆம் வருஷத்தை வாசிக்கலாம். 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காளங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்புறம் ஆனாலும் இந்த பட்டணம் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீட்டாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாம் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள்ள இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவார்கள். போதுங்க சிஸ்டர். பாருங்க அன்புக்குரியவர்களே, இப்போ யோசுவா 7ஆவது நாள் என்ன செய்றாருனாக்கா, அவங்க ஜனங்களை பார்த்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி என்ன பண்றாரு, சவுண்டு போடுறாரு. அப்போ மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒரே நேரத்தில் எல்லாருமே ஆர்ப்பரிப்பாங்க, பெரிய ஆர்ப்பரிப்பாங்க நடக்குது. 20ஆம் வருஷத்தை வாசிங்க, 20, 21ஆம் வருஷத்தை வாசிக்கலாம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆர்வத்தோடு முழங்கையில் அலங்கும் இடிந்து விழுந்து, உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார்கள். ஓகே சிஸ்டர், பாருங்க அன்பானவர்களே, இப்போ 7ஆம் நாள் எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இது எப்படி விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒரே நேரத்தில் அங்கே கூடியிருந்த ஒரு 6 லட்சம் புருஷர்கள் கிட்ட நாங்கள்
ஒரே நேரத்தில் ஆர்ப்பரிப்பு, அதாவது மகா ஆரவாரமா என்ன பண்ணாங்களாம், மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் ஆலங்கம் இடிந்து விழுந்து உடனே ஜனங்கள் அவரவர் நேரிட்ட பட்டணத்துக்கு நேர ஏறி பட்டணத்தை பிடித்து எல்லாரும் என்ன பண்ணாங்களாங்க, சங்கரித்தார்கள். ஸோ இந்த நேரத்தில் என்ன ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த பட்டணம் விழுவதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வைப்ரேஷன் இல்லைங்களா. ஒரே நேரத்தில் எல்லாரும் போட்ட அந்த துவனி, அந்த எக்கால சத்தம், அதோடு கூட ஜனங்களாம் ஆர்ப்பரித்த அந்த ஆர்ப்பரிப்பினால ஏற்பட்டதான நாங்கள் வைப்ரேஷன். அந்த நேரத்தில் தேவனும் அந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பூமி அதிர்ச்சி அங்கே உண்டாயிருக்குது. அர்த்குயிக், பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அந்த எரிக பட்டணம் அது தகர்ந்து விழுந்தது. அப்போ இஸ்ரேல் மக்கள் யுத்த வீரர்கள் எல்லாரும் உள்ள போயிட்டு என்ன பண்ணாங்களா, புருஷர்கள், ஸ்திரீகள், வாலிபர், கிழவர் எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க, சங்கரித்தார்கள் என்று சொல்லி நம்ப. ஆனா அங்க ஒரு விஷயத்த மாத்திரம் யோசிச்சு அங்க எச்சரிப்பு கொடுக்குறாரு. என்ன எச்சரிப்பு கொடுக்குறாருனாக்கா, அங்க இருக்கிற எந்த பொருளும் என்ன பண்ணக்கூடாது, அங்க எடுக்கக்கூடாது. எரிகொல இருக்கிற எல்லா பொருளும் சாபத்தீடானது. அதனால எதோ துணிமணிகளோ இல்லை வேற எந்த பொருட்கள் எடுக்கக்கூடாது. வெறும் பொன், வெள்ளி, இரும்பு போன்ற மெட்டல் பாத்திரங்கள் மாத்திரம் அவங்க என்ன பண்ணோம், அதுவும் கர்த்தருக்கு என்று அவங்க என்ன பண்ணாத கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக அங்கே கொடுக்கிறாரு. வாசிங்க 17வது வருஷத்தை வாசிங்க சிஸ்டம், மறுபடியும் 17th verse. ஆனாலும் அந்த பட்டணமும் அதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு தீட்டாயிருக்கும். நான் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டில் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். பாருங்க பிரியமானவர்களே, அப்போ அதுல இருக்கிறது எல்லாமே நாங்க சாபத்தீடு, எந்த கொள்ளைகளும் அங்க எடுக்கக்கூடாது. பிரியமான, இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண யுத்தத்துங்கள்ல அவங்களுக்கு கிடைச்ச பொருட்கள் என்ன பண்ண அவங்க எடுத்துக்கலாம். ஆனா எரிகொல இருக்கக்கூடிய எந்த பொருளும் அவங்க எடுக்கக்கூடாது. அது நாங்க சாபத்தீடு. ஆனா அதுல இருக்கக்கூடிய பொன், வெள்ளி என்ன பண்ணலாங்க அவங்க எடுக்கலாம். அது யாருக்குன்னா அதுவும் கர்த்தருக்கு என்று நாம் பார்க்கிறோம். 24வது வருஷத்தை படிங்க சிஸ்டர், 24. பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். பாருங்க பிரியமான சகோதரர்களே, அதுல கம்ப்ளீட்டா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதாவது அக்னினால சுட்டரிச்சாங்க. பட்டணத்துல ஒன்றை கூட அவர் மிச்சம் வைக்கல இல்லைங்களா, எல்லாவற்றையும் சுட்டரிக்கப்பட்டது. ஆனால் வெள்ளி, பொன் மாத்திரம் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, சேர்த்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்புறம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அங்கே ராகாப் என்ற வேசியை என்ன பண்ணாங்க, அவங்க காப்பாற்றினார்கள். ராகாப் யாரு தெரியலைங்களா? ராகாப் என்ன செஞ்சாங்க, ஏன் ராகாப்பு காப்பாற்றப்பட்டாங்களோ இல்லைங்களா? யோசுவா என்ன செய்றாரு, வேவுக்காரரை என்ன பண்றாரு, அனுப்புறார். எரிக வேவு பார்க்கறதுக்காக ஸ்பைங்களை அனுப்பும் போது அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களை என்ன செஞ்சாங்க, காப்பாற்றினாங்க. இந்த ராகாப் ஒரு வேசி. இவங்க இந்த எரிக மதில் மேலே தான் அவங்க குடியிருந்தாங்க. அவங்களுடைய குடியிருப்பு, அவங்க வீடு எங்கே இருந்துச்சுனாக்கா இந்த எரிக மதில் மேலே தான் அவங்களுக்கு குடியிருந்தது. அதனால இப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும் அந்த காலங்களில் இந்த மாதிரி பட்டணத்து மேலே இந்த என்னங்க அந்த கோட்டை மேலே அவங்களுக்கு வீடுங்களை கொடுப்பாங்க. ஒருவேளை யாராவது அட்டாக் பண்ண வந்தால் முதல்ல என்ன ஆகணும், இவங்க சாகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னாடி வச்சிருப்பாங்க. இந்த ராகாப் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 வேவுக்காரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்கள காப்பாற்றின அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்கள என்ன செய்தார், யோசுவா மறக்காம அவங்கள காப்பாற்றினார். அந்த வேவுக்காரரை அனுப்புறாரு. அடுத்த வருஷம் வாசிங்க சிஸ்டர், 25ஆம் வருஷத்தை வாசிங்க, 25. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். பிரியமான சகோதரர்ல எவ்வளவு பெரிய ஒரு ஸ்திரீ இவங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ராகாப் ஆக்சுவலி அவங்க யாருங்க, ஒரு வேசி அவங்க. ஆனா இந்த வேவுக்காரருக்கு உதவி செஞ்சவங்களை மறைச்சு வச்சதுனால யோசுவா என்ன செய்றாரு,
அவளையும் உன் தகப்பன் வீட்டார் யாவரையும் அவளுக்குள்ளான யாவையும் யோசுவா உயிரோட வைத்தான். அது மாத்திரம் இல்ல, அந்த ராகாபும் அவங்க குடும்பமும் இஸ்ரேல் மக்களோட கூட குடியிருந்தாங்க. அந்த ராகாபை தான் ஒரு யூத மனுஷன் என்ன செய்றாரு, கல்யாணம் செய்றாரு. அந்த வம்சத்துல தான் யார் வர்றாருன்னா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா? ராகாப்க்கு அடுத்து ரூத்து, ரூத்துக்கு அடுத்து அப்படி அந்த வம்சவழி நமக்கு தொடர்ந்து வருது. பிரியமானவர்களே, அதனால் இந்த ராகாப் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்திரியாக இங்கே காணப்படுகிறாள். அவங்களுடைய விசுவாசம், அவங்க செய்த அந்த உதவி, அதனால தேவன் அவங்களை காத்தது மாத்திரம் இல்லாமல் இஸ்ரேல் மத்தியில் அவங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்கு. அதாவது இயேசுடைய அந்த வம்சவழி யாரில் வந்திருக்கு, ராகாப்ல வந்திருக்குது. மத்தியில் நமக்கு அந்த ஜீனாலஜி நமக்கு அங்கே எழுதப்பட்டிருக்கு. ராகாப்புடைய பெயர் அந்த லிஸ்ட்ல என்ன ஆகுது, இயேசுடைய வம்ச வரலாறுடைய அந்த பட்டியலில் யாருடைய பெயர் வருது, இந்த ராகாப்புடைய பெயர் வருது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அவங்க செய்திருக்கிறாங்க. தேவன் அவங்கள கனப்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு. சரி, நெக்ஸ்ட் பார்க்கும்போது அடுத்த ஒரு விஷயம் அங்கே யோசுவா அங்கே அறிவிப்பு கொடுக்குறாரு. அதனால முதலாவது என்ன செய்யக்கூடாதாங்க, எந்த சாபத்தீடானது ஒன்றையும் அங்கே எடுக்கக்கூடாது. எரிகோல இருக்கக்கூடிய எந்த ஒரு நாங்கள் பொருளை அவங்க எடுத்துக்க கூடாது. அதனால எச்சரிக்கை இருக்கவும் சொன்னாரு. அடுத்து பிரியமானவர்களே, நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்தையும் யோசுவா அங்கே சாபம் சொல்றார், சாபத்தை அங்கே கூறுகிறார். என்ன சாபம் சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 26. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் இதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கும் போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். பாருங்க பிரியமானவர்களே, என்ன கொடுத்தாரா? அக்காலத்துல யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை யாராவது திரும்ப கட்டினாங்க அப்படின்னாக்கா நாங்களா, அதை பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன், இல்லைங்களா? அப்போ அவன் அதை கட்டும்போது, நாங்கள் அதுக்கு அஸ்திபாரம் போடும்போது யாரை சாக கொடுப்பான்? தன்னுடைய மூத்த மகனை சாக கொடுப்பான். அப்புறம் அதோடைய வாசலை வைக்கும் போது தன்னுடைய இளையகுமாரனை சாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த பட்டணத்தை பாருங்க, பைபிள்ல எதை செய்ய வேணான்னு சொல்றாங்களோ அதைத்தான் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. வேதத்தில் நம்ம அநேகம் பார்த்துருக்குறோம், இல்லைங்களா? ஆரம்பத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா இல்லைங்க, செய்ய வேணான்றதை தான் என்ன பண்றது, செய்யுது. இங்க கட்ட வேணான்னு சொன்னார், இல்லைங்களா? அது வேற யாராவது கட்டினாங்களா? யோசுவா சொன்னார் இது திரும்ப கட்டக்கூடாதுன்னு சொன்னார், இல்லைங்களா? அது யாராவது கட்டினாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, ஆமா பிரியமான, பெத்தல் ஊராகிய ஈயல்ன்ற ஒரு மனுஷன் இந்த எரிகோ திரும்ப கட்டுறார். பாருங்க, தேவனுக்கு எதிராக அவங்க துணிஞ்சு செய்யற ஒரு செயல்கள் இதெல்லாம். தேவன் செய்ய வேணான்னு சொல்றது என்ன பண்றது, துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு செயல். அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த விளைவுகளை கூட நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்குவோம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். அந்நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தைகளின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடும்போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்கள் வைக்கும் போது செகிப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். பார்த்தீங்களா அன்பான சகோதரர்களே, அது அவர் ஈயல் என்ற ஒரு மனுஷன், பெத்தல்ல ஊரை சேர்ந்த ஈயல் என்னக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்றான், இந்த பட்டணத்தை கட்டுகிறான், இல்லைங்களா? யோசுவா சொன்ன அந்த சாபத்தின்படியே அவன் அஸ்திபாரம் போடும்போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகு என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். பாருங்க பிரியமான, தேவனுடைய வார்த்தைகளை மீறும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தண்டனை. சரி, இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், இல்லைங்களா? யோசுவா 2 சாபத்தை அங்க சொல்றாரு. என்னங்க, எரிகோ டோட்டலாகவே என்னங்க ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். அதுல இருக்கிறது எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, அவங்க எடுக்கக்கூடாது, தொடக்கூடாது, அதை அவங்க தொடக்கூடாது, அதை கட்டவும் கூடாது, மறுபடியும் ரீபில்ட் பண்ணக்கூடாது. இது தேவன்
அந்த அந்த பட்டணத்துக்கு குறித்து சொன்ன சாபம் இது. பாருங்க, இப்போ நம்ம அஸ்திபாரத்தை போட வேணானா அதை கட்ட வேணானா கட்டி இருக்கிறார் இல்லைங்களா? இப்போ அடுத்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? என்ன சொன்னார் ஆண்டவர்? அது இருக்கிற எந்த சாபத்திடாதுன்னு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா, அதே மீறி என்ன பண்ணிக்கிறாங்க? ஒருவன் அதை எடுத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீட்டானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேரருடைய குமாரனாகிய சப்பாத்தின் மகன் கர்மீனுக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீட்டானதிலே சேதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. பாருங்க பிரியமா, இது ஒரு ஸ்டோரி, நம்ம தனியா அதை படிச்சுக்கலாம். நாங்க இது ஆண்டவர் சொன்ன அதுல இருந்து எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா அதுல என்ன செஞ்சாரு? இந்த யூதா கோத்திரத்தை சேர்ந்த சேராவுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான், இந்த பேரை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அன்புக்குரியவர்களே. ஏன்னா இவங்கெல்லாம் துணிஞ்சு என்ன பண்ணிக்கிறாங்க? பாவம் செய்தவர்கள், செய்ய வேண்டான்றதை துணிஞ்சி செய்யக்கூடியவர்கள். பாரு, யோசுவா அங்க அறிவிப்பு குத்துருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? ரொம்ப எச்சரிக்கையா இருக்க சொல்லியிருக்கிறார். மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை மறுபடியும் படிங்க. 6 chapter 18th verse. நீங்க சாபத்தீடானதை மாத்திரம் என்ன பண்ணாது? எடுக்காதீங்க. நீங்க எடுக்கிறது உங்களோட போகாது. நாங்க இஸ்ரேல் மக்களையும் அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி யோசுவா அங்க வார்னிங் கொடுக்கிறாரு. 18ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, சாபத்தீட்டானதில் எதையாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீட்டாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீட்டானதில் மாத்திரம் எச்சரிக்கையா இருக்காரு. மறுபடியும் வார்ன் பண்றாரு. என்ன பண்றாரு? அதாவது நீங்க எடுத்தீங்கன்னா அது உங்களோட போகாது. யாரையும் பாதிக்கும்? பாளையத்துல இருக்கிற எல்லாரையுமே பாதிக்கும் இல்லைங்க. இந்த ஆகான் செய்த செயல்னால என்ன ஆச்சுங்க? தேவனுடைய கோபம் இஸ்ரேல் புத்திரர் மேல வந்துச்சு இல்லைங்களா? ஆக தேவன் அங்க ஒரு பேர் அழிவு அங்க இஸ்ரேல் மக்கள் மத்தியில வந்துச்சு. ஆக அங்க ஆய்க்கு முன்பாக நாங்க தோத்து போனாங்க. அதுக்கு பிறகு என்ன இது என்னத்தினால் இந்த தோல்வி அப்படின்னு அவர் விசாரிக்கும் போது தான் அங்க சொல்றாரு, இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, இஸ்ரேல் புத்திரர் எனக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றாங்க. அப்ப விசாரிச்ச போதுதான் தெரிய வந்துச்சு, இந்த ஆகான் தான் இந்த வேலையை செய்திருக்கிறான் என்பதை நம்ம இது ஒரு தனி பாடமாக நம்ம பார்க்கலாம், இந்த ஆகான் செய்த பாவம். சரி பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய இன்றைய பாடத்துடைய அம்சம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் புத்திரர் முன்பாக எரிகோ மதில்கள் எப்படி வீழ்த்தப்பட்டது, அதில் அடங்கியிருக்கக்கூடிய தெய்வீக திட்டங்கள் நமக்கு என்னவாக இருக்குது என்பதை நம்ம ஒவ்வொன்றாக நாம் பார்க்கணும். சரி, முதலாவது நாம் பார்க்கும்போது யோசுவா மற்றும் அந்த எரிகோ பட்டணத்துடைய வீழ்ச்சியை குறித்து நாம் பார்க்கும்போது, இது எந்த காலத்துக்கு ஒரு நிழலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது இல்லைங்களா, இந்த ஒரு சுவிசேஷ யுகம் இல்லைங்களா. சுவிசேஷ யுகன்றது எந்த காலங்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை தொடங்கி அவருடைய 2ஆம் வருகை இல்லையா. நம்ம சாட்டில் பார்க்குறீங்களா, அங்கே காஸ்பல் ஏஜ் போட்டுக்கிறீங்களா, சுவிசேஷ யுகம். இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த காலத்துக்கு தான் அன்றைக்கு நடந்த அந்த சம்பவம், அதாவது 6ஆம் அதிகாரம் அந்த காலத்துக்கு என்ன ஆகுது? ஒரு பொருத்தம் ஆகுது. யோசுவா என்ற பேரு ஆனா அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா அப்படின்றத கிரீக்ல வந்து ஜீசஸ் கூப்பிடுறீங்களா, ஈப்ரில் ஜீசஸ் என்னன்னு கூப்பிடுவாங்க தெரியுங்களா? ஜோஷுவா. ஜோஷுவான்றது ஜீசஸ் என்ற ஒரு வார்த்தை. அதனால பழைய ஏற்பாட்டில் யோசுவா என்பது தான் இயேசு என்ற பெயரு நம்ம பார்க்க புதிய ஏற்பாட்டில். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கும்போது அந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெவா இஸ் சால்வேஷன், யெகோவா என் ரட்சிப்பு என்பது தான் யோசுவா என்ற பெயருக்கான அர்த்தம். அதனால இந்த யோசுவா யாரை நிழலாக காட்டுறாரு அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழல். இட்ஸ் a type of Christ. Joshua is a type of Christ. அந்த இன்சிடென்ட்ஸ், எரிகோவுடைய வீழ்ச்சி, அந்த 7 நாள் அவங்க எரிகவை
சுத்தி வந்தது, எக்காலம் ஊதுனது, இதெல்லாம் நமக்கு என்ன ஒரு நிழலாக இருக்குதுனாக்கா இந்த சுவிசேஷ யுகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களுக்கு அது ஒரு நிழலாக இருக்கு. இந்த காஸ்பல் ஏஜில் எரிகோவை வீழ்த்தக்கூடிய ஒரு வேலை என்ன இருக்குது, நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. எரிகவும் அந்த பட்டணமும் என்ன ஆக போகுது, அழிய போகுது. அந்த அழிவுக்கான ஒரு ஒரு ஆரம்பத்தை தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அங்கே ஆரம்பிச்சுட்டு போனார். சரிங்களா. இப்போ அந்த நாள் இப்போ ஆரம்பிக்குது இல்லைங்களா. அந்த 7வது நாள்ல முதலாம் நாள்ல இல்லைங்களா யோசுவா என்ன செஞ்சார் அப்படின்னு நம்ம படித்தோம். என்ன படித்தோம்? அதிகாலையில் யோசுவா அங்கே எழுந்திருந்தான் என்று நாம் பார்க்குறோம். வாசிங்க அந்த வசனத்தை, 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 6 chapter verse 12. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசிரியர்கள் போதும் சிஸ்டர். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான் என்று நாம் பார்க்கும்போது, சரி இந்த காஸ்பல் ஏஜுடைய ஆரம்பம் எப்போ ஆரம்பமாச்சு இல்லைங்க. நம்ம பாடத்துடைய தலைப்பு என்ன படித்தோம்? யோசுவா, எரிகோ, காஸ்பல் ஏஜ். அதாவது யோசுவாவையும் எரிகோவையும் அப்புறம் இந்த சுவிசேஷ யுகத்தையே சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடியது தான் இந்த ஒரு பாடம். அதனால சகோதரர் இந்த பாடத்துக்கு அந்த தலைப்பு தான் வச்சிருக்கிறாரு. பிரியமானவர்களே, யோசுவா எப்படி அதிகாலையில் இருந்தார்ன்றது நாம் பார்க்கும்போது அது எதை காட்டுது அப்படின்னாக்கா, இந்த சுவிசேஷ யுகம் எப்போ ஆரம்பமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து அதிகாலையிலனா நான் வாரத்தின் முதல் நாளில் அதிக இருட்டோட நாங்கள் விடிந்து வருகையில் இயேசு ஆயிட்டு இருந்தார், ரிசரக்ட் ஆயிட்டு இருந்தார். அதை தொடர்ந்து 50 days இல்லைங்களா, 50வது நாளுக்கு என்ன வந்துச்சுங்க, பரிசுத்த ஆவி சபையின் மேலே ஊற்றப்பட்டு இந்த சுவிசேஷ யுகம் ஆரம்பமாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்க அன்புக்குரிய, சுவிசேஷ யுகம் எப்போ ஆரம்பமாச்சு? பெந்தெகோஸ்தே நாள். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 50 நாட்களுக்கு பிறகு பரிசுத்த ஆவி அங்கே அருளப்பட்ட போதுதான் இந்த சுவிசேஷ யுகம் ஆரம்பமாச்சு. எப்போ முடிவு? எப்போ காஸ்பல் ஏஜ் முடிவாகுது? சபை நிறைவாகும் இல்லைங்களா. லேக்கன் 44,000. இந்த காஸ்பல் ஏஜுடைய மெயின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷத்துடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னாக்கா, இந்த லேக்கன் 44,000 என்ன பண்ணும், இந்த பூமியிலேருந்து தேர்வு செய்வது தான் தேவனுடைய பிளானில் இந்த சுவிசேஷத்துடைய முக்கியமான ஒரு வேலை. சந்த வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. அதோடைய ஆரம்பம் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி அருளப்பட்ட போது தான் இந்த காஸ்பல் ஏஜுடைய ஸ்டார்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். அதனால ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறாரு யோசுவா 7 எக்காலங்கள், அப்புறம் 7 ஆசாரியர்கள் 7 அக்காலங்கள் என்ன பண்ணுறாங்க, ஊதுகிறார்கள். யுத்த சன்னத்தர் முன்ன பின்ன சுற்றிட்டு வராங்க. அப்புறம் உடன்படிக்கை பெட்டி கூட அவங்க சுமந்துட்டு போகிறோம். சரி, இந்த சம்பவத்தை நம்ம எதுக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அந்த 7 ஆசாரியர்கள் தங்களுடைய கைகள் என்ன வச்சுட்டுக்கிறாங்க, 7 எக்காலங்களை அங்கே வச்சுட்டுக்கிறாங்க. இது நமக்கு எதை நிழலாக காட்டுது? யோசுவா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நாம் பார்க்குறோம். அதில் இந்த 7 ஆசாரியர்கள் அங்கே வைத்துட்டு இந்த 7 எக்காலங்கள், இது நமக்கு என்ன ஒரு அடையாளமாக இருக்குது. வெரி குட் இல்லைங்களா. அதாவது 7 சபையின் தூதர்கள், 7 ஏஞ்சல்ஸ். யாரும் சொல்ல முடியுமா யார் யார் அந்த 7 ஏஞ்சல்ஸ்ன்ட்டு? யாருங்க முதல் தூதன்? யாருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல். நம்புறீங்களா? இந்த 7 தூதர்கள் தான் வேதத்தில் சொல்லப்பட்ட 7 தூதர்கள் இவங்க தான் அப்படின்னு நம்ம நம்பலாமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் உறுதியாக நம்பலாம். எந்த டவுட்டும் கிடையாது. அதில் யார் யாரெல்லாம்? அது அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் தான் முதலாம் தூதன், எபேசு சபையின் தூதன். நம்ம பார்க்குற 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்துருக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிறோம், அதனால நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அதனால வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கு? 7 சபைகள், 7 சபைகளின் தூதர்கள் நம்ம பார்க்கணும். 7 ஏஞ்சல்ஸ் அண்ட் 7 சர்ச்சஸ். யார் ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்? பவுல். 2வது யாருங்க? 2வது அப்போஸ்தலனாகிய யோவான்.
மூணாவது யாருங்க? ஏரியஸ் இல்லைங்களா? நாலாவது வெரி குட். நம்மளாம் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தேன்னு 7 தூதர்களை நம்ம தெரியும். எத்தனையோ முறை என்ன பண்ணிக்கிறோம்? எத்தனையோ முறை இந்த பாடத்தை நம்ம கேட்டு இருக்கிறோம். அதனால தான் நான் உங்களை கொஸ்டின் பண்ணிட்டுங்க. எனக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் என்னங்க மறந்துட்டு இருப்போம். வேறெல்லாம் மறக்க மாட்டோம், இதெல்லாம் மறந்துடும் இல்லைங்களா? யாருன்னா நமக்கு ஏதாவது கெட்டு செஞ்சுட்டா அதை மறக்க மாட்டோம். நம்ம யாருக்காவது காசு கொடுத்துருந்தா அதை மறக்க மாட்டோம். ஆனால் பைபிளை மாத்திரம் என்ன பண்ணிடுவோம்? சாருங்க யாருங்க பதர்? பீட்டர் வால்டு. டைம் கொடுத்தவன கண்டுபிடிச்சிட்டிங்க. மூணாவது யாருங்க? பீட்டர் வால்டு. நாலாவது இல்லைங்களா? அஞ்சாவது ஜான் விக்லிஃப். பாருங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஏன்னா நிறைய பேருக்கு பீட்டர் வால்டு அவ்வளவா தெரியாது. ஆறாவது யாருங்க? மார்ட்டின் லூத்தர். ஏழாவது நம்ம எல்லாருமே சத்தமா சொல்லிடுவோம். சில பேர் அது கூட தெரியாம இருக்கிறாங்க. பேப்டிசம் எடுத்து பல வருஷங்கள் ஆகி கூட 7ஆம் சபையின் தூதன் யாருன்னு கேட்டா தெரியல பிரதர்ன்னு சொல்லணும் இல்லைங்களா? அன்புக்குரிய சில பேர் மைக்கேல் நீடுவாங்க. அப்படியே இருக்கிறாங்க. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நிலைமை அப்படி இருக்குதுங்க. பெரியமானவர்களே, ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு இல்லைங்களா? ரொம்ப வருந்தக்கூடிய விஷயமாக இருக்கு. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல 7 சபையின் தூதர்கள் பத்தி சொல்லுங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இது பேஸ் தான் பெரியமானவர்கள். அதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த பாடத்தை ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், கரெக்டா மேட்ச் பண்ண. அப்புறம் அவங்க கைகள் என்ன இருக்குது? 7 எக்காலங்கள். பெரியமானவர்களே, இதெல்லாம் என்ன பாருங்க, தேவன் பாருங்க, எரிகவை வீழ்த்துறதுக்கு இந்த 7 ஆசாரியர்கள் அங்க வைத்திருந்த எக்காலத்தை என்ன பண்ணார்? ஆண்டவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். தேவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம்? ஒரு தூதனை அனுப்பி ஒரே வாஷ் அவுட் பண்ணிட்டு இருந்துக்கலாம் இல்லைங்களா எரிகோ நகரத்தை. ஆனா ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்யாம ஏன் இப்படி செய்யறாருன்னா அது அவருடைய திட்டம், அது அவருடைய பிளான். சரி அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த 7 ஆசாரியர்கள் 7 சபையின் தூதர்களை அது ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லைங்களா? அவங்க வைத்திருந்த அந்த எக்காலங்கள், அந்த எக்காலங்கள் நம்ம என்ன குறிக்குது? அவங்க ஊதுன அந்த சத்தியங்கள் இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் பெரியமான இந்த உலக ராஜ்யங்கள் என்ன பண்ணுது? இதெல்லாம் அசைச்சிச்சு இல்லைங்களா? சொல்றாரு இல்லைங்களா? பவுல் அப்போஸ்தலர் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? உலகத்தை கலக்குகிறவர் இங்கேயும் வந்துட்டாங்க அப்படின்னு பயந்துட்டாங்க. இவங்களை பார்த்தவங்க எல்லாம் பயந்தாங்க. பெரியமா ரோம அரசாங்கமே, ரோமன் எம்பையரே இவங்களை கண்டு என்ன பண்ணிட்டாங்க? பயந்துட்டாங்க. ஏன்னா சாத்தான் அவனுடைய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அவங்க வச்சிருந்தா தெரியுங்களா? சத்தியம். பிரியமான சத்தியத்துக்கு அவ்வளோ என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியல. சத்தியத்துடைய வல்லமை என்ன நமக்கு தெரியல. பிரியமான அந்த சத்தியம்தான் இந்த சுவிசேஷ யுகம் முழுவதுமாக இந்த தூதர்கள் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? ஊதிட்டுக்கிறாங்க. நம்ம எங்க இருக்கிறோம்? 7ஆம் சபையின் தூதனுடைய காலத்துல நம்ம இருக்கிறோம். யார்? இந்த 7th ஏஞ்சல்ஸ் பீரியட். இந்த தூதன் எக்காலத்துல என்ன பண்ணாரு? ஊதனாரு. பாருங்க பிரியமானவர்கள், அதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது? தொனிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சத்தம் தொனிச்சுட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இந்த எரிகோ நகரம், எரிகோ பட்டணமாகும் இடிஞ்சு விழுந்து முழுவதுமாக நிர்மூலமாக்கப்படும். அன்புக்குரியவர்களே, அதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். அந்த 7 எக்காலங்கள் என்னன்னாக்கா அதிலே வெளிப்படுத்தலே நமக்கு தொடர்ச்சியா இருக்குது. இந்த எக்காலங்களை பத்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால 7 எக்காலங்கள் ஊதப்படுவது நமக்கு எதை குறிக்குதுன்னா 7 தூதர்கள் ஊதின சத்தியங்களை இதை ரெப்ரசன்ட். வெளிப்படுத்துற விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 15வது வருஷத்தை வாசிங்க. முக்கியமா 7th ஏஞ்சலுடைய ட்ரம்பெட்டு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது எவ்வளோ பவர்ஃபுல்லானதா இருக்குனாக்கா அதுதான் கடைசி எக்காலம். பைபிள் இந்த எக்காலத்தை பற்றி வேதத்தில் அநேக இடங்களை நம்ம வாசிக்கலாம். பைபிள் நிறைய இடங்கள்ல 7ஆம் எக்காலம், கடைசி எக்காலம், 7ஆம் தூதனின் எக்காலம், இப்படியெல்லாம் பைபிளில் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிக்கலாம் வாங்க. இப்போ 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க.
ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின அவர் சதாங்காலிலும் ராஜபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தம் வானத்திலே உண்டாயின. சரிங்க பிரியமானவர்களே, என்ன சொல்றாரு? ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். யாரது? நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் ரசூல் அவர்கள். அவர் ஊதின அந்த எக்காலம் தான் இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிறது இல்லைங்களா? அந்த ஏழாம் சபையின் தூதனுடைய சத்தியங்கள் இல்லைங்களா? அவர் எழுதின நாங்க வால்யூம்ஸ் ரீபிரிண்ட் பாருங்க, என்ன அருமையான சத்தியங்கள், ஏதோ பலமான சத்தியங்கள் அவரால் எழுதப்பட்டது. இதுவரைக்கும் இந்த கிறிஸ்தவ மண்டலம் நாங்க ஒரு பொய்யான போதனைகள் என்ன பண்ணியிருந்தாங்க, ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருந்தாங்க இல்லைங்களா? நரகம், திருத்துவம், தேவனுடைய தெய்வீக திட்டத்தையே நாங்க தவறாக உலகத்துக்கு போதிச்சிருந்த இந்த கிறிஸ்டியன்டமுடைய உபதேசங்கள் எல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு சத்தியம்தான் சகோதரர் ரசல் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதங்க நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கவனிக்கா, ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்ப என்ன நடந்துச்சுங்களா? அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. பிரியமான சகோதரர்களே, அதை நம்ம இந்த லாஸ்ட் ட்ரம்பெட்ல தான் இந்த எரிகை என்னாக போது இடிந்து விழப்போகுது. அது அந்த எரிக பட்டணம் நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, ஜெரிகா டிஃபிஃபை த கிங்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலக ராஜ்யங்கள் இருக்கு இல்லைங்களா? அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டனு, பிரான்ஸு, சைனா இல்லைங்களா? இப்போ உலக ராஜ்யங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த உலக ராஜ்யங்களை தான் என்ன பண்ணுது இது குறிக்கிறது. எப்படிப்பட்ட ராஜ்யங்கள் இதெல்லாம்? அநீதி, சுயநலம், என்னங்களா, பொய், இவைகள் நிறைந்த ஒரு கிங்டம். மக்களுக்கு எந்த நன்மையும் உங்களால கிடையாது இல்லைங்களா? இந்த ராஜ்யங்கள் எல்லாம் மக்களுக்கு நன்மை கொண்டு வந்துக்கிறாங்களா? இல்லைங்களா? மக்களுக்கு நாங்கள் அழிவையும் அசமாதானத்தையும் வறுமையும் இல்லைங்களா இப்படிதான் கொண்டு வந்துக்கிறோம். இந்த ராஜ்யங்களால இந்த மனித குலத்துக்கு என்ன கொண்டு வர முடியல? ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் அவங்களால கொண்டு வர முடியல. அதை நம்ம வாசித்த இல்லைங்களா? மறுபடியும் இந்த வாசனை வாசிங்க, கவனிங்க, எல்லாருமே கொஞ்சம் கவனம் கொடுத்து கேளுங்க. 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. பிரியமானவர்களே, ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அதாவது உலக ராஜ்யங்கள், அதாவது இன்னைக்கு உலகமே ஆண்டுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? பாருங்க பிரியமானவர்களே, இந்த ராஜ்யங்கள் எல்லாம் யாருடைய கைக்கு வரப்போது? கிறிஸ்துவுக்கும் தேவனுக்குரிய ராஜ்யமாக மாறப்போம். ஆனா அதுக்கு பிறகு, அதுக்கு முன்னாக என்ன நடக்கணும்? இந்த ஏழாம் சபை தூதன், ஏழாம் தூதன் என்ன பண்ணும்? எக்காலத்தை ஊதணும். பிரியமான சகோதரர்களே, அந்த ஊதன் ஒரு நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை நம்ம வாசிக்கலாம். அதாவது 7th ட்ரம்பேட்டு, லாஸ்ட் ட்ரம்பேட் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. அதுலேயும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அழிவுள்ளதாகிய 51 படிங்க. 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்க பிரியமானவர்களே, கவனிக்கிறீங்களா? இந்த எக்காலத்தை பத்தி கவனிச்சுட்டு இருக்கிறீங்களா? பாருங்க, இங்க 7 ஆசாரர்கள் 7 எக்காலங்களை ஊதுனாங்க இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா அந்தந்த தூதர்கள் அந்தந்த காலகட்டங்கள்ல எக்காலங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஊதிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ 7ஆம் எக்காலத்துடைய நாங்க தூதனுடைய காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதை இங்க பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும். 8வது எக்காலம்லாம் கிடையாது. எத்தனை எக்காலம்? 7 எக்காலம். 7வது எக்காலம் தான் என்ன எக்காலமா இருக்கு? லாஸ்ட் ட்ரம்பெட், கடைசி எக்காலம் என்னாங்களா தொனிக்கும் போது ஒரு இமை பொழுது நம்ம என்ன ஆகும்? மறுரூபம் ஆகும். பாருங்க, யோசுவா 2 முறை அதிகாலையில் என்னானாரு? எழுந்தாரு. ஃபர்ஸ்ட் நாள் எழுந்தாரு,
அது இயேசு கிறிஸ்துடைய ரிசரக்ஷன் இல்லைங்களா? அப்புறம் 7வது நாள் நம்ம அங்க வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? 7ஆம் நாள்ல யோசுவா அதிகாலையில எழுந்தார் என்று வாசிக்கிறோம். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து பாருங்க, 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது என்ன நேரம்? எழுந்து. 7ஆம் நாள் எப்பங்க ஆரம்பமாச்சு? நமக்கு எப்பமாச்சுங்க? 1874 இல்லைங்களா? நம்ம பைபிள் கால்குலேஷன் படி, குரோனாலஜி கணக்கு படி பார்க்கும்போது நாங்க 7ஆம் சபை எப்போ ஆரம்பமாச்சுன்னா 1874. 7th சர்ச் எப்போ ஸ்டார்ட்? எந்த எந்த வருஷத்துல ஸ்டார்ட் ஆகுதுங்க? 1874 ஆண்டவர் இயேசு வந்த வருஷம். அந்த வருஷத்துல இருந்து தான் நம்ம 7ஆம் சபை இருக்கு இல்லைங்களா? என்ன பேருங்க 7ஆம் சபைக்கு? வெரி குட், லவோதிக்கேய சபை. லவோதிக்கேய சபையுடைய காலம் 1874 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்தில் 7வது 1000 வருஷம் கூட எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1874 இல்லைங்களா? 6000 வருடங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சாத்தானுடைய ராஜ்யம் இந்த பூமி என்ன பண்ணுச்சுங்க? ஆண்டு கொண்டு இருக்கு. 7வது நாள் இருக்குல்ல, 7வது 1000 வருஷம், அது யாருடையது? அது தேவனுக்குரியது. ஆனா அந்த 7வது நாள்ல அந்த கோட்டை என்னாகுது? இடிந்து, அதாவது சாத்தானும் அவனுடைய ராஜ்யமும் அவ ஏற்படுத்தி வச்சுக்கிறான்ல இன்னைக்கு இந்த உலக ராஜ்யங்கள், இதெல்லாம் யாருடையது? இன்னைக்கு அமெரிக்கா இல்லைங்களா, ரஷ்யா, இதெல்லாம் அதை ஆளுகிறவங்க, அந்த ராஜ்யங்கள் எல்லாமே யாருடைய இதில் இருக்கு? இதெல்லாம் அவங்க கிறிஸ்டியன்டம் அப்படின்னு சொல்லிக்கினாலும், கிறிஸ்துவ தேசங்கள் என்று சொல்லி கொண்டாலும், அவங்களுடைய ராஜ்யங்கள்லாம் யாருடையது? சாத்தானுடைய ராஜ்யம். பிரியமான சகோதரர்களே, ஆகல இப்போ இந்த யோசுவா என்ன பண்ணாங்க? அதிகாலையில அவங்க 7ஆம் நாள் எழுந்திருந்ததை இதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது, அதான் நம்ம இங்க வாசித்தோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ல கடைசிய காலம் துணிக்கும். அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க என்னவாங்க? முதலாவது எழுந்திருப்பார்கள். அதாவது 1878க்கு முன்னாடி, 1878க்கு முன்னாடி மரித்த எல்லா பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்து இப்ப எங்க இருக்கிறாங்க? ஆண்டவரோடு இருக்கிறார். 1 தெசலோனிக்கா 4ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கா 4ஆம் அதிகாரத்துல அங்க இந்த விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. இங்க கூட அந்த எக்காலம் மறுபடியும் இங்க கூட வரக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16ஆம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்தரிப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர் என்ன சொல்றாரு? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்தார். காலையில் எழுந்தாங்க இல்லைங்களா? யோசுவா இஸ்ரேல் மக்கள்லாம் நான் காலையில எழுந்தது எதை காட்டுனா, அது பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல். இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம அடுத்த வருஷத்துல இருக்கீங்களா? இப்ப என்ன சொல்றது? பின்பு உயிரோடு இருக்கிற நாம், இன்னும் சாகாம உயிரோடு இருக்க இல்லைங்களா? நம்ம எல்லாருமே என்ன ஆகுமா? இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்படும். மறிச்ச அடுத்த வினாடியே எங்க இருப்போம்? அதனால மரணம் நமக்கு நித்திரை கிடையாது. நமக்கு என்ன கிடையாது? ஸ்லீப்பிங் கிடையாது, நித்திரை இலைப்பார்வது கிடையாது. அடுத்த நொடி நம்ம உண்மையா ஆண்டவருக்காக ஓட்டத்தை ஓடி முடிச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம ஆண்டவரோடு அவரோடு கூட ஆளுகை செய்ய. அதான் இங்க வசனம் சொல்லுது 17ல, பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். சரி பிரியமானவர்களே, இப்ப பாருங்க, இந்த 7வது நாள் மாத்திரம் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது 7 முறை என்ன பண்ண சொன்னாரு? எக்காலத்தை 7 முறை எரிகோ சுத்தி வரணும். 7 முறை என்ன பண்ணும்? 7 முறை எக்காலம் அங்க ஊதப்படுவது. அன்புக்குரியவர்களே பாருங்க, இதெல்லாம் ஒரு முறை ஊதப்பட்டு வந்துச்சு. ஆனா முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா 7th டே தான், 7th சர்ச் தான் முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கு. ஏன்னா 7th பீரியட்ல என்ன நடக்குதுங்க?
என்ன போயிட்டு இருக்கு? அறுவடை, இல்லைங்களா? இயேசுடைய முதலாம் வருகை வந்து விதைப்பு காலமா இருந்துச்சு. உலகம் முழுவதும் என்ன பண்ணாங்க? இதை விதைச்சிட்டு போனாங்க. இப்போ வந்து என்ன காலமா இருக்கு? அதை நம்ம வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 14:14 வாசிங்க. இயேசுடைய 2ஆம் வருகை என்ன காலம் அதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அறுவடை காலமாக, இல்லைங்களா? அந்த காஸ்பல், அதாவது ஹார்வெஸ்ட் பீரியட் என்று நான் பார்க்கணும். படிங்க சிஸ்டர். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு 14:14 பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தன் கையிலே கருக்குள்ள அருவாளையும் அருவாளுடனும் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து போதும் சிஸ்டர். பாருங்க அன்புக்குரியவர்களே, இங்க நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? வெண்மையான மேகத்தின் மேல் பொற்கிரீடம் தரித்து கையில கருக்குள்ள அருவாயை பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். சபரியமானவர்களே, 7வது நாள் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா 7வது நாள் அவங்க என்ன செஞ்சாங்களா? 7 தரம் சுத்தி வந்தார்கள். அப்புறம் என்ன செஞ்சாங்களா? ஆர்ப்பரிப்பு. ஒரே டைம்ல என்னங்க? ஆர்ப்பரிப்பு, பெரிய பெரிய ஆர்ப்பரிப்பு. அதான் நம்ம இங்க வாசித்தோம் தெசலோனிக்கேல, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பாருங்க, யோசுவா 6ஆம் அதிகாரம் 15லிருந்து 20 வசனத்திலையும் தெசலோனிக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட அந்த இன்சிடென்ட்ஸ் இதுக்கு எப்படி என்ன ஆகுது? மேட்ச் ஆகுது. பாருங்க, அவங்க அதிகாலையில் என்ன பண்ணாங்க? எழுந்திருந்ததை காட்டுனாக்கா, நாங்க கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருந்தார். அப்ப அங்க என்ன ஊதுனாங்க? எக்காலத்தை ஊதினார்கள், இல்லைங்களா பிரியமானவர்களே? இங்க கூட நம்ம வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் தாமே பிரதான தூதனுடைய சத்தம், இல்லைங்களா? தேவ எக்காலம், ட்ரம்பட் ஆஃப் காட், அதாவது இந்த சத்தியத்தை அது குறிக்கிறது. அப்புறம் இல்லைங்களா, பிரதான தூதனுடைய சத்தம், அந்த வாய்ஸ் ஆஃப் ஆர்க்ஏஞ்சல், இல்லைங்களா? யோசு என்ன பண்ணாரு? ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன உடனே என்னாச்சுங்க? ஆர்ப்பரி. பிரியமான சகோதரர்களே, இந்த உலகம் ஒரு பேரழிவு என்ன பண்ண போகுது? சந்திக்க போகுது. அதை நம்ம பார்க்கும்போது இந்த எண்ட் டைம் ஆக்சுவலி நம்ம பார்க்கும்போது உலகம் அது கர்நாடகா ரொம்ப ரொம்ப சமீபத்தில் இருக்குது, இல்லைங்க? நம்ம உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கும்போது பிரியமான சகோதரர்களே, இப்போ இந்த உலக ராஜ்யங்கள் வீழ்வதற்கு நம்ம எங்க இருக்கிறோம்? ரொம்ப சமீபத்தில் இருக்கிறோன்றது நமக்கு தெளிவா தெரியுது, இல்லைங்களா? இப்போ கூட நான் நடந்திருக்கு. இப்போ இஸ்ரேல் டைரக்டா ஈரான் என்ன பண்ணிக்கிறாங்க? அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. பிரியமா, உலகமே வியந்து பார்க்குது. இந்த மாதிரி ஒரு வார் அட்டாக் வந்து வேர்ல்டு உலக சரித்திரத்திலேயே யாருமே பண்ணல. இப்போ இஸ்ரேல் பண்ண அட்டாக் பண்ண திடீர்னு அடிச்ச அந்த ஒரு அடி பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ளவே, கேபிட்டலுக்குள்ளவே போயிருக்கிறாங்க. 200 ஃப்ளைட் உள்ள என்ட்ரு ஆயிருக்குது. ஒரு ஆன்டி மிசைல்ஸ் கூட, ஒரு ஆன்டி சிஸ்டம் கூட அங்கே என்ன பண்ணல, ஒர்க் பண்ணலைங்களா? இஸ்ரேல் ஏற்கனவே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போயிட்டு இப்போ விமான எதிர்ப்பு இருக்கு, இல்லைங்களா? விமானம் ஏதாவது உள்ள வந்தேன்னாகும் உடனே ரெடார் ஆக்டிவேட் ஆகிட்டு அதை என்ன பண்ண அடுத்த வானத்துலேயும் அழிச்சிடும். ஆனால் எந்த ரெடார் சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆகாதபடிக்கு என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? ஆன்டி மிசைல் சிஸ்டம் எல்லாத்தையும் ஃபெயிலியர் பண்ணி வச்சுட்டுக்கிறான். ஏற்கனவே மொசாட் உள்ளே போயிட்டு இந்த வேலைகளெல்லாம் பாரு, எப்படிங்க ஒரு எதிரி நாட்டுக்குள்ளே போயிட்டு இவ்வளோ பெரிய வேலைகளை செய்ய முடியும்? இஸ்ரேல் இது ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது எங்களுக்கு என்ன பண்ணுங்க, விடுங்க, எங்களை அமெரிக்கா கிட்ட கேட்டு இருந்தாங்களே, விடுங்க, சும்மா நாங்கள் ஈராக்கை அடிக்கணும். ஈரானு இல்லைனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள அவங்க வந்து நியூக்ளியர் அவங்க தயாரிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு ஆபத்து தான். அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால இப்போ நெட்டானியு கூட என்ன மெசேஜ் கொடுக்குறாருனாக்கா, இல்லைங்களா, நம்ம இப்போ ஈரானுடைய அந்த நியூக்ளியர் ஸ்டேஷன் நம்ம அழிக்காவிட்டால் நாங்கள் இஸ்ரேல் தேசமே இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதனால இப்போ நம்ம செயல்பட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் மக்களுக்கு அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்பீச் பண்ணிக்கிறார். பிரியமானவர்களே, இது பெரிய ஆச்சரியமா இருக்குது. அதாவது அவங்களுடைய ஆர்மி கமாண்டர்ஸுங்க, முக்கியமான தலைகளை என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க சாகடிச்சுக்கிறாங்க.
2 சயின்டிஸ்டை சாகடிச்சுக்கிறாங்க. இப்போ இது உலக சம்பவத்தில் ஒரு பெரிய இன்சிடென்ட்டாக எல்லாரும் இஸ்ரேலை வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணிக்கிறான், இது சாத்தியமா பாருங்க பிரியமானவர்களே, இல்லைங்களா? அதாவது இங்கேருந்து ஈரானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ், 2000 கிலோமீட்டர்ஸில் 200 ஃப்ளைட்டு நாங்கள் உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னாக்கா எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது கேபிட்டல்லையே போயிட்டு அப்படியே நியூக்ளியர் ஸ்டேஷன் எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நியரஸ்ட். அதனால் உலகம் பதற்றத்தில் இருக்குது. ஏன்னா ஈரான் நெக்ஸ்ட்டு நாங்கள் பதிலடி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பதிலடி கொடுத்தாங்க, அதே இஸ்ரேல் தடுத்து ஒரு சில லேசான சேதங்கள் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு ஆயிருக்கு. ஆனால் நெத்தானி என்ன வார்ன் கொடுத்துக்கிறாருன்னா, இது இதோட நிற்காது, இது தொடரும். பிரியமானல பாருங்கள், இதுக்கான ப்ரிப்ரேஷன் எப்போ வந்து ஆயிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு அமாசை ஒன்றும் இல்லாமல் பண்ணியாச்சு. ஏன்னா இவங்க வந்து ப்ராக்சி, ஈரானுடைய ப்ராக்சி துணைப்படைகள் தான் இவங்கெல்லாம். இஸ்ரேல் கிட்டேயே வச்சுட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் கிட்டேயே சுற்றிரும் ஈரான் வந்து அந்த பக்கம் இஸ்புல்லாவையும் இந்த பக்கம் அமாஸையும் இந்த பக்கம் ஹவுதியை வச்சு நாங்கள் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருடைய கைகளும் இஸ்ரேல் என்ன பண்ணியாச்சு, ஒடிச்சாச்சு. ஹமாஸ் கிட்ட மாத்திரம் 1,00,000 மிசைல்ஸ் குத்து வச்சுக்கிறாங்க. பிரியமானவர்களே, சொல்லுங்க, 1,00,000 மிசைல்ஸ் இஸ்ரேல் மேலே அடித்தா என்ன ஆகுறது? ஆனால் தேவன் பாருங்கள் அதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்தாருனாக்கா, சிரியாவில் அப்புறம் லெபனானில் இருந்த எல்லா மிசைல்ஸ் என்ன பண்ணிச்சு, ஹமாஸ் லீடருங்க எல்லாரையும் அழிச்சாச்சு. இஸ்புல்லாவுடைய லீடர்ஸ் எல்லாரையும் அழிச்சாச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியமான, நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எப்படி ஒரு சின்ன நாடு இவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சிட்டு தெரியுங்களா? இது தேவனுடைய ஒரு தலையீடு தான். இது தேவனுடைய அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கான ஒரு வேலைகள் ரொம்ப நியரஸ்டாக இருக்குது. அதாவது உலக ராஜ்யங்கள் என்ன ஆக போகுது, இடிஞ்சு விழப்போகுது. இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியாது, இனிமேல் காலம் செல்லாது. பிரியமான சகோதரர் பாரு, வெளிப்படத்தில் தான் சொல்றாரு, இனி காலம் செல்லாது, 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே தேவனுடைய ரகசியம் என்ன ஆகுமா, அது நிறைவேறும். பாருங்க 10ஆம் அதிகாரம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 10:6 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 6th verse. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். பாருங்க பிரியமானவர்கள் என்ன சொல்லிட்டாரு, கிளியர் பண்ணிட்டாரு. இனி என்னாகாது, இனி காலம் செல்லாது. பிரியமா, இப்படியே காலம் போயிட்டு இருக்கோம், நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. ஒவ்வொரு உலகத்தை பாருங்க, இல்லைங்களா? இன்னும் இந்த உலகம் இப்படியே போயிட்டு இருக்கும் பிரதர் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. கூடிய சீக்கிரத்தில் இந்த உலகத்துக்கு என்ன வரப்போகுது, ஒரு பேரழிவு இந்த உலகத்துக்கு வரப்போகுது. யுத்தம், நியூக்ளியர் வார். என்ன வார், நியூக்ளியர் வார். சமீபத்தில் கூட உக்ரைன் ரஷ்யா மேலே பெரிய தாக்குதலை செஞ்சிருந்தாங்க. அது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு அவமானம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன நாடு உள்ளே பூந்து 41 ஃப்ளைட் என்ன பண்ணிக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க ட்ரோன் அட்டாக் பண்ணி. அது ரஷ்யா வல்லரசு நாடுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அவமானம். இப்போ பாருங்க, ரஷ்யா சராமரியாக தாக்கி இருக்கிறாங்க யார, உக்ரைன். இந்த 2 பக்கம் இதுக்கு சண்டை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அங்க இப்போ இஸ்ரேல் நேரடியாக ஈரான் என்ன பண்ணிக்கிறது, இது வரைக்கும் நேரடியாக அடிச்சது கிடையாது, அவ்வளோ இந்த அளவுக்கு அடிச்சது கிடையாது. பிரியமான, டைரக்டாக இது வரைக்கும் அவங்க காத்து வந்த அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஓடிச்சாச்சு. அன்புக்குரியவர்களே, அதான் இங்க சொல்றாரு, இனி காலம் செல்லாது, 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அன்புக்குரியவர்களே, நம்ம ஆல்ரெடி 150 வருஷங்களை கடந்து வந்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ வருஷங்களை, மோர் தென் 150 இயர்ஸ், 150 வருஷங்கள் கடந்து வந்தாச்சு ஆண்டவர் இயேசு வந்து, இல்லைங்களா? ஆனால் அப்போனா அப்போவே நமக்கு சமீபம்னா, இப்போ நம்ம இன்னும் எங்கே இருக்கிறோம், இன்னும் ரொம்ப சமீபத்தில் இருக்கும். அதான் நிச்சயமா இந்த பூமி நாங்கள் ஒரு நியூக்ளியர் வார் என்ன பண்ண போகுது, சந்திக்க போகுது. அது எப்படி இருக்கும் பாருங்க அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கும்னாக்கா எல்லாருக்குமே ஒரு பேரழிவை ஏற்படுத்தும், இல்லைங்களா?
நாடுகள் மேல, பொருளாதாரத்தின் மேல, எல்லாத்து மேல என்னாகும்? ஒரு பேரழிவை அது கொண்டு வரும் என்பதை நம்ம அநேக இடங்களில் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 34ஆம் அதிகாரத்தை 35ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே, 34th சாப்டர் தேவன் இந்த உலகத்துக்கு என்ன பண்ண போறாரு? ஒரு பேரழிவை கொண்டு வர போறார். அதை குறித்து ஏசாயால, எசேக்கியேல்ல எல்லா இடங்களையும் சொல்லப்பட்டிருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். அந்த உலக ராஜ்யங்கள் எப்படி அழிய போகுதுன்றத நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம் வாங்க. ஏசாயா 34 வசனம் வாசிக்கலாம். 1-2 வசனங்களை வாசிங்க சிஸ்டர். ஜாதிகளே கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள். பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. பாருங்க அன்புக்குரியவர்களே, இப்ப ஆண்டவர் எல்லாரையும் கூப்பிடுறார். யாரை கூப்பிடுறாரு? ஜாதிகளே அப்படின்னா தேசங்களே கிட்ட வாங்க, தேசங்களை கிட்ட வாங்க, ஜனங்களை கவனியுங்கள். பூமியும் அது நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உள்ள உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. அன்புக்குரியவர்களே, என்ன கேட்கணுமா? அடுத்த வருஷத்தை வாசிங்க. சகல ஜாதிகள் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவர்களுடைய சகல சேனைகள் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழ்கிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொள்ளைக்கு ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, என்ன சொல்றாரு? சகல ஜாதிகள் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவருடைய சகல சேனைகள் மேலும் அவருடைய உக்கிரம் மூழ்கிறது. ஆண்டவர் இப்படியே இருப்பாரா? இல்லைங்களா? அப்படியே பார்த்துட்டே இருப்பாருங்களா அமைதியா? பிரியமானவர்களே, சீக்கிரத்திலேயே என்ன பண்ண போறாரு? அவருடைய கோபத்தை விட்டுருவாங்க. அதை சொல்றாரு. அதை இப்ப நடந்துட்டு இருக்குது அன்புக்குரியவர்களே. தேவன் அவருடைய கோபத்தை என்ன பண்ணுகிறார்களா? அங்க ஊற்றி கொண்டிருக்கிறார். அதான் உக்கிரம் மூழ்கிறது. அவைகளை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்புறம் வாசிங்க சிஸ்டர், 3ஆம் வசனம். அவர்களை கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியிலே எரியுண்டு கிடப்பார்கள், அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும், அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும். பாருங்க பிரியமான, கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் நடக்குன்றீங்களா? நடக்காதுன்றீங்களா? நடக்க போகுது. அன்புக்குரியவர் என்ன சொல்றாரு? அவர்களில் கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியில எரிவுண்டு கிடப்பார், அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும், அவருடைய ரத்தத்தினால் மலைகள் கரைந்து போகும். பிரேமா, நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆனாங்க என்ன ஆகுது? கொஞ்சம் யோசனை பண்ணு. இல்லைங்களா? 730 கோடி மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நியூக்ளியருடைய ஒரு பவர் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஆயுதங்கள் மனிதன் இங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அதை யூஸ் பண்ண போறாங்க. அதான் அது எப்படி இருக்கும்னாக்கா, டெட் பாடிஸ் அங்கங்க குவிந்து கிடக்கணும். அது எப்படி இருக்குன்னாக்கா, அதை அடக்கம் பண்ற யாருமே இல்லை. நாங்க அதுல என்ன வரமா? நாற்றம் எடுக்கும். பிரியமான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு சங்காரத்தை தேவன் இந்த பூமி மேல கொண்டு வருவார். 5ஆம் வருஷத்தை படிங்க, 5th verse படிங்க. வானங்களின் என் பட்டயம் வெறி கொண்டது, இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனங்கள் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். பாருங்க, தேவன் சொல்றாரு என்னங்களா? அவருடைய பட்டயம் வானத்தின் மேல், அவருடைய பட்டயம் வெறி கொண்டிருக்கு. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய கோபாக்கினை தேவன் என்ன பண்ணுவார்? இந்த பூமி மேல ஊற்ற போறோம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கலாம். பாருங்க, எப்படியெல்லாம் மனுஷங்க சாக போறாங்க, எப்படியெல்லாம் அழிய போறாங்கன்றத 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். அங்கே எசேக்கியேல் 7th சாப்டர்ல ஆண்டவர் இங்க சொல்றாரு. வாசிங்க, 6ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிங்க. 6லேருந்து 8 வரைக்கும் சில வசனங்களை படிக்கலாம். முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது. பாருங்க பிரியமா, என்ன வரப்போகுது? முடிவு. இல்லைங்களா? இந்த உலகத்துக்கு என்ன வரப்போகுதுங்க? முடிவு வரப்போகுது, முடிவு வரப்போகுது. அப்புறம்
தேசத்தில் குடியிருக்கிறவனே, ம் அந்நாளிலே விடிய காலம் வருகிறது, ம் காலம் வருகிறது, ம் அமளியின் நாள் சமீபத்திருக்கிறது, ம் மலைகளில் சந்தோஷ சத்தம் இல்லை. பாருங்க, அமளியினால் சமீபத்திருக்கிறது. மலைகள்னா தேசங்கள்ல என்ன இருக்காதுங்களா? சந்தோஷம். சந்தோஷத்துக்கு இடமே இல்லை. அப்புறம் படிங்க சிஸ்டர். இப்பொழுது விரைவில் என் ம். உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி ம் என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு ம் உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து ம் உன் எல்லா அருவருப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். பாருங்க பிரியமா, விரைவில் என் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொள்வேன். பிரியமான சகோதரர்களே, அப்படியே 6ஆம் அதிகாரம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆண்டவர் எப்படி அவருடைய கோபத்தை தீர்த்துக்குவார்? அவர் கோபம் இருக்கா? பிரியமானவர்களே, அவருக்கு ரொம்ப நாள், கிட்டத்தட்ட 6000 வருஷமா இந்த மனித குலம் செஞ்சுட்டு இருக்கிற அக்கிரமங்களை பார்த்துட்டு இருக்கிறார். நான் வாசிக்கிறேன், நோவுடைய காலத்திலேயே அவர் எப்படி இருந்துச்சுங்க? அவருக்கு மனுஷனை உண்டாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. அவனை உண்டாக்குனதுக்காக கருத்து என்ன பண்ணாராம்? மனஸ்தாபப்பட்டார். அவர் இதயத்துக்கு விசனம், அவருடைய இருதயத்தின் நினைவுகள்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் தேவனுடைய பார்வையில் அப்படிதான் இருக்கு. நோவுடைய நாட்கள்ல எப்படி இருந்துச்சு, அதை விட பல மடங்கு இப்ப அதிகமா இருக்கு. அதனோட கோவத்தெல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? அவரு அடுக்கி வச்சிருக்கிறாரு, இல்லைங்களா? அமைதியா இருக்கிறவங்க கோவப்பட்டா ரொம்ப வீரியமா கோவப்படுவாங்க, இல்லைங்களா? ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க, நாங்க சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு ஒரு பழமொழியும் சொல்லுவோம். தேவன் எவ்வளோ நீடிய பொறுமை, நீடிய சாந்தமும் பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு அவருடைய கோபமும் ரொம்ப பெரிய அளவு இருக்கும். வாசிக்க பாருங்க, 12ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் வீழ்வான், மீதியாய் இருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்து கொள்வேன். இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்து, பட்னி போட்டு சாகடிப்பார் ஆண்டவர் எல்லாரையும். எல்லாருக்கும் சாப்பாடு இருக்காது பெரியமான. எப்படின்னாக்கா, ஒருவர் அதாவது தன்னுடைய பிள்ளைங்களையே என்ன பண்ணுவாங்க? வெட்டி சாப்பிடுவாங்க. தாங்க பெத்த பிள்ளையே சாப்பிட வைப்பார் தேவன். அப்புறம் என்னங்களா, கொள்ளையினால் தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால சாவாங்களாம். வந்திருக்குங்களா நோய்கள்? பெரியமான இன்னும் அதிகமா வரப்போகுது, தீவிரமான நோய்கள். அப்புறம் சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால சாவான், யுத்தத்துல சாவாங்க, பஞ்சத்துல சாவார்கள், மீதியா இருக்கிறவன் பஞ்சத்தால் சாவான். இப்படி அவர்களின் உக்கிரத்தை தீர்த்து கொள்வேன். அன்புக்குரியவர்களே, அதுதான் எரிக மேல விழ போற அழிவு, இல்லைங்களா? நினைச்சுங்க, மனித குலம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிற இந்த கவர்மெண்ட், இந்த யுஎன்ஓ, இதெல்லாம் யாரும் என்ன பண்ண முடியாது? ஷேக் பண்ண முடியாது, இல்லைங்களா? எங்க ராஜ்யத்தை யாராலும் அழிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அமைதியா ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டுக்குது? வேலைகளை செஞ்சிட்டு இருக்குது. டெய்லி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டுக்கிறாங்க. எக்காலத்தை ஊத்திட்டு என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? நிறைய பேர் நினைக்குவாங்க, என்ன இங்க கூடுறாங்க, மீட்டிங் பண்றாங்க, இப்ப என்னங்க ப்ரீச் பண்றாங்க, என்ன இது? பிரியமானவர்களே, இந்த சத்தம் தான் இந்த உலக ராஜ்யங்களை அழிக்க போகுது, இல்லைங்களா? இது சாதாரண நினைச்சிட்டு நம்ம எல்லாருக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. அதாவது எரிக ஜனங்க என்ன நினைச்சிருந்தாங்கனாக்கா, என்ன இவங்க நம்மளை இவங்க போய் அட்டாக் பண்ண முடியுமா, இல்லைங்களா? பெரிய சீஸ்பர் அதான் நான் பார்த்தேன், இல்லைங்களா? ஃபுல்லா என்ன பண்ணிருந்தாங்க? எரிகோ அவங்க முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, யாரும் அட்டாக் பண்ண முடியாது. பாருங்க, இப்படி இந்த கவர்மெண்ட்டை பாருங்க, இன்னைக்கு எல்லா நாடுகளும் நாங்கள் எங்களை யாருமே அட்டாக், எங்கிட்ட என்ன இருக்கு? நியூக்ளியர் இருக்குன்னு நினச்சிக்கிறோம். ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, இவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க இல்லையா? அன்புக்குரியவர்களே, இவங்கெல்லாம் இப்படி நினைச்சிட்டுனாலும் தேவன் என்ன பண்ண போறாரு? ஒரு சின்ன அசைவா தான் சொன்னாருங்க. என்ன சொல்றாரு? யாரும் பேசக்கூடாது. வேற என்ன பண்ணுங்க? நான் உங்கள சொல்ல, பேசாம இருக்கு நல்லதுதான் மீட்டிங் டைம்ல, இல்லைங்களா? என்ன சொல்றாரு? யாருமே பேசக்கூடாது, அமைதியா, வெறும் எக்காலத்தை மாத்திரம் 7ஆம் நாள் மட்டும் தான் என்ன பண்ணும்? ஆர்ப்பரிக்கணும். அப்பதான் இது இடிந்து விழுவோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் இந்த சத்தியம் பேசப்பட்டிருக்கு. இது போய் இந்த சத்தம் போய் இவ்வளவு பெரிய எரிக கோட்டையை தகர்க்குமா அப்படின்ட்டு அநேகரால நம்ப முடியாது. ஆனா அது பார்க்கறதுக்கு நாங்க
ஒரு அற்பமான சத்தம் தான் நினைக்குவோம். ஆனா இது நிச்சயமா இந்த உலக ராஜ்யங்கள் என்ன பண்ண போகுது? கவிழ்க்க. அதை நான் வசனம் வாசித்தோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. இன்னும் சில வசனங்களை வாசிக்கல வாங்க. ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஜெபனியால 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போ எப்படி இருக்கும் இந்த அழிவு? ஆண்டவர் இந்த வழிவை எப்படி கொண்டு அங்கே ஃபர்ஸ்ட் இங்கே படிச்சல ஒன்று சில வசனம் வாசிங்க சிஸ்டர். எசைக்கில் வாசனம் எசைக்கல் 7ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளியே பட்டயமும் உள்ள கொள்ளை நோயும் ம் பஞ்சமும் உண்டு. ம் வயல்வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான். ம் நகரத்திலே இருக்கிறவனோ பஞ்சமும் கொள்ளை நோயும் பட்சிக்கும். பாருங்க பிரியமானவர்களே, வயல்வெளியில இருக்கிறவங்க என்னங்களா, வெளியில இருக்கக்கூடியவர் வெளியே பட்டயமும் உள்ள கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டு. பார்டர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னங்க வார்லாடி இப்போ பார்டர் கிட்டலாம் கிடையாது, உள்ளவே மிசைல்ஸ் என்ன பண்றாங்க, லான்ச் பண்றாங்க. அவர் சொல்றாரு, பிரியமா உங்களை பயமுறுத்த நினைக்காதீங்க, இது நடக்க போற சம்பவத்தை வேதம் என்ன பண்ணிக்குது, நமக்கு சொல்லி நம்மளை எச்சரிக்குது. நம்ம இதெல்லாம் என்ன ஆகணும், நம்ம அலர்ட் ஆகணும் இல்லைங்களா. நோவா காலத்தை சொன்னா இல்லைங்களா, ஜனங்க என்ன பண்ணாங்களா, புசித்து குடித்து பொன் கொண்டு பெண் கொடுத்து அவனை கட்டினார்கள் விற்றார்கள், வாங்கின ஜலப்பிரளம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக வரைக்கும் என்ன பண்ணாங்களாம், உணரவே இல்லை. பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, அதாவது உலக விஷயங்கள பிஸியா இருக்கிறது இல்லைங்களா, உலக காரியங்களிலேயே பிஸியா இருக்கிறது. அதாங்க பார்க்கும்போது ஜனங்க சாப்பிட்ற விஷயத்துக்கும் குடிக்கிற விஷயத்துக்கும் ஃபங்க்ஷனுங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணிருந்தாங்களாம், நோவா காலத்தில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக தான் தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்து நம்மளை அலர்ட் பண்றாரு. பாருங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருடைய தலைகளையும் என்ன பண்ணார் ஆண்டவர், அங்க மொட்டையிடப்படும். வாசிங்க சிஸ்டர், அப்படியே அதுல 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இரட்டை உடுத்தி கொள்ளுங்கள், ம் தத்தளிப்பு அவர்களை மூடும், ம் எல்லா முகங்களும் வெட்கப்படும், ம் எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும். பாருங்களா, வெட்கம் அவர்களை மூடும், எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும். 19ஆம் வசனத்தை படிங்க சிஸ்டர். தங்கள் வெள்ளியை தெருவிலே எரிந்து விடுவார்கள், ம் அவருடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். ம் கர்த்தருடைய சினத்தின் நாளிலே ம் அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. ம் அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, ம் தங்கள் வயிறு நிரம்புவதும் இல்லை. ம் அவர்கள் அக்கிரமே அவர்களுக்கு இடரலா இருக்கும். பாத்தீங்களா பெரியமானவர்களே, இன்னைக்கு மேல மேல சேர்த்து வைக்கிறாங்க இல்லைங்களா. என்ன சொல்றாரு, தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அப்புறம் அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பு. இன்னைக்கு எவ்வளவு அளவுக்கு விரும்புறாங்க இல்லைங்களா கோல்ட, இல்லைங்களா. இன்னைக்கு உலக நாடுகள் உலகம் எல்லாமே எதை சேர்த்து வச்சுக்கிறாங்க, பொண்ணு வெள்ளி. பெரியமானவர்களே, இன்னைக்கு உலகம்தான் செய்யறாங்கனாக்கா நம்ம சத்தியத்தில் இருக்கிறவங்களும் அதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மேல மேல ஆஸ்தியை சேர்த்துட்டே போயிருக்கிறோம். ஆஸ்தி நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஆஸ்தியை வித்து ஆண்டவருடைய வேலைகளை செய்யணும். அதான் அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் செஞ்சாங்க. அப்போஸ்தலர்கள் காலத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்க, எல்லாருமே படிக்கலையா, வாசிங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஆஸ்தியை சேர்க்கிற நோக்கத்திலேயே போயிட்டு இருக்கிறாங்க. வாசிங்க சிஸ்டர், 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பாத்தீங்களா, 34ஆம் வசனத்தை வாசி. 34 வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதை தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறையா இருந்ததில்லை. இருந்துச்சுங்களா, பண்ணாங்களா அன்புக்குரியவர்களே. என்ன சொல்லுது, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில
அதாவது சத்தியத்தை அறிந்தவங்க மத்தியில் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கும்போது இல்லைங்களா, மென்மேலும் ஆஸ்திகள் என்ன பண்ணிட்டு போகிறோம், சேர்த்துட்டே போகிறோம். பெரியமானல அதான் நம்ம வாசித்தோம் இந்த எசேக்கியல்ல. என்ன சொல்லுது எசேக்கியல்? மறுபடியும் வாங்க 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்கனாக்கா, அவர்களுடைய பாதத்தில் வைத்தார்கள், அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்தது. இருக்கக்கூடியவர்கள் குறைவானவங்களுக்கு என்ன பண்றல, உதவி செய்யல. பிரியமான, எவ்வளவுதான் நம்ம சேர்த்து வச்சாலும் சீக்கிரத்திலேயே இதெல்லாவற்றையும் எங்க எறியணுமா, பெருக்கல்ல எறிந்து விடுப்போ. அதாவது இப்பயாவது அது என்ன யாருக்காவது பயன்பண்ண பிரியமானவர்கள். அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பிரியமானவர்களே, இப்ப நம்ம ரொம்ப எங்க இருக்கிறோம், ரொம்ப நியரஸ்டா இருக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் யுத்த செய்திகளை நம்ம இன்னைக்கு நீங்க நியூஸ் சேனல் எல்லாம் ஓபன் பண்ணி பாருங்க, என்ன செய்தி, ஏதோ நல்ல செய்தியா இருக்கா? எல்லா ஹெட்லைன் என்னன்னாக்கா, இஸ்ரேல் தான் ஈரான் நாங்க அட்டாக் தான் ஒரு ஹெட்லைன்ல வந்துட்டு. மறுபடியும் வாசிக்கல வாங்க, எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. பாருங்க பிரியமானவர்கள், சொல்லிட்டாரு கிளியரா, அவனுடைய பொன் என்ன இருக்குமா, வெறுப்பா. இத சொன்னா நமக்கு வேண்டா வெறுப்பா இருக்கு. அப்படியே பொன் அவங்களுக்கு என்ன இருக்குமா, வேண்டா வெறுப்பா இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளில அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்மாக்களை திருப்தி ஆக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமே அவர்களுக்கு இடரலாயிருந்து. பிரியமான சகோதரர்களே, தேவன் அவங்க மேல அவருடைய கோபாக்கினையை கொண்டு வருவார். அதான் உலக ராஜ்யங்கள் மேல தேவன் கொண்டு வர போற ஒரு பேரழிவு. ஷேக் ஆடம், எர்த்குயிக் இல்லைங்களா, அங்க என்ன வந்துச்சுங்க, ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அந்த எரிகோ கோட்டையை இடிஞ்சு மனுஷனி கட்டி வச்சுக்கிற அவனுடைய பலமான ராஜ்யம் இல்லைங்களா அன்புக்குரியவர்களே, அது சீக்கிரத்தில் என்ன ஆக போகுது, தகர்க்கப்பட போகுது என்பதுதான் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஒரு பாடம். தேவனுடைய கோபாக்கினை அவர் மேல ஊற்றுவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அங்கே கூட என்ன சொல்லப்படுதுனாக்கா, தேவன் அவருடைய உக்கிரத்தெல்லாம் அவன் மேல ஊற்றுவார் என்று நாம் வாசிக்கிறோம். படிக்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். 8ஆம் வசனம் வாசிங்க சார். செப்பனியா 3:8 வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, செப்பனியா 3, சகரியா செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் செறியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கனியினால் அழியும். பாத்தீங்களா அன்புக்குரியவர்கள், என்ன சொல்றாரு, ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்க. இல்லைங்களா, இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்களை அக்கிரமங்களை இதெல்லாம் பார்த்துட்டு எப்படா இந்த பூமிக்கு ஒரு அழி வரப்போகுது, எப்படா தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது இல்லைங்களா அப்படின்னு யாராவது ஏங்கிட்டு இருக்கிறீங்களா, யாராவது காத்துட்டு இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை இது. என்ன சொல்றாரு, நான் கொள்ளையாடும் எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்துருங்க. சீக்கிரத்திலேயே நான் என்ன பண்ண போறேன், என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். நடமா எரிச்சலின் அக்னினால அழிஞ்சுப்போம். பாருங்க பிரியமானல, இப்படி இதெல்லாம் அழிய போக போகுது சீக்கிரத்திலேயே. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் பிரியமானவர்களே இந்த சாபத்தீடான ஒன்றை நம்ம என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. எரிகளுக்கு என்ன பண்ணக்கூடாதான், எரிகளுக்கு எடுக்க சொன்னாரா? இல்ல அன்புக்குரியவர்கள், அது நமக்கு எதை குறிக்கிறது, இந்த எரிகொன்று நம்ம என்ன பார்த்துருக்கிறோம், இந்த உலக ராஜ்யங்கள், உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள்.
அதனால பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தை விட்டு என்ன ஆகணும்? இந்த உலகத்தின் மேல் நம்ம அன்பு வைக்கக்கூடாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 John 2nd chapter verse 15 and 16th verse. உலகத்திலும் உலகத்திலுள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தில் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பொறுமையுமாகிய உலகத்தில் உள்ள யாவைகளெல்லாம் பிதாவினுடைய யாவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். சரி பிரியமானவர்களே, இங்க என்ன சொல்றாரு? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அங்க என்ன பார்த்தோம்? அங்க ஆகான் என்ன செஞ்சான்? எதை நீ உலகத்துல அங்க எரிக விளக்குற எந்த சாபத்தீடானதை நீங்க என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்கொள்ளக்கூடாது. உலகம், அதாவது எரிகோன்றது இந்த உலகத்தை குறிக்குது. அதனால இங்க அது நமக்கு என்ன ஒரு அடையாளப்படுத்துதுனாக்கா, நமக்கு அது ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். பிரியமானவர்களே, இந்த உலக மக்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு பாதையில நம்ம கூட போகக்கூடாது. நம்ம எல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தார் அல்ல. ஏசு சொல்றா இல்லைங்க, நானும் இந்த உலகத்தான் அல்லது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. நம்முடைய ஆம்பிஷன், நம்முடைய ஏக்கம், நம்முடைய டிசைர்ஸ் எல்லாம் அதை நோக்கி இருக்கணும். பூமிக்குரியது அல்ல, பரலோகத்தை நோக்கி இருக்கணும். பாருங்க, இந்த பூமிக்குரியவைகளை நம்ம என்ன பண்ணணும்? நேசிக்க கூடாது. அதான் போல் நமக்கு அங்க சொல்றாரு இல்லைங்களா? கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1 சொல்றாரு இல்லைங்களா? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நீங்க என்ன செய்யுங்க? நாடுங்கள். இல்லைங்களா அன்புக்குரியவர்களே? இதெல்லாம் அழிஞ்சு போகும்போது சீக்கிரத்திலேயே. அதை இங்க நம்ம வாசிக்கிறோம். அடுத்த வருஷத்தை வாசிங்க, 17ஆம் வசனம் படிங்க. அதுல உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைப்பான். பாருங்க பெரியவன், மனுஷனுடைய பெருமை இல்லைங்களா, அவனுடைய மேட்டிமை இல்லைங்களா, அதெல்லாம் என்ன ஆக போகுது? சீக்கிரத்திலேயே அழிய போகுதுதான். உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும். தேவனுடைய வசன சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைப்பான். பிரியமான சகோதரர்களே, அதான் இன்னொரு இடத்துல நம்ம ஆண்டவர் இயேசு சொல்லும் போது சொல்றாரு, லூக்கா 21:34 வசனத்தை சொல்றாரு, நீங்க இந்த உலக கவலைகளினால என்னாகாதீங்க, வாரமடையாதபடிக்கு நீங்க எச்சரிக்காரு. படிங்க சிஸ்டர். 21:34 படிங்க. உங்கள் இருதயம் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். அதான் நமக்கான எச்சரிப்பு என்ன அப்படின்னு யோசிச்சுவாங்க. என்ன எச்சரிப்பு கொடுத்தாரு? நீங்க எதை என்ன பண்ணக்கூடாது? அதுல இருந்து எடுக்கக்கூடாது, சாபத்திடானதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது. நமக்கு என்ன எச்சரிப்புனா, உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினால என்ன ஆகக்கூடாது? பாரம் அடையக்கூடாது. பாருங்க பெரியமான, உலக விஷயங்களை பத்தியே யோசித்துன்னு இல்லைங்களா, அதையே இன்னும் நம்ம ஸ்பிரிச்சுவல் விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறது கிடையாது. எப்ப கேட்டாலும் பிஸி. என்ன பிஸி இல்லைங்களா? உலக விஷயங்கள தான். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்கணுங்க? தேவனுக்கும் தேவனுடைய வேலைகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம உலகத்தை நீங்க என்னதான் நம்ம தேடினாலும், அதான் ஆண்டவர் சொல்றாங்க, அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். யார் தேடுகிறாங்களா? அஞ்ஞானிகளுடைய கவலையா இருந்தாங்க. என்னது? சாப்பிட்றத பத்தியோ ட்ரெஸ்ஸை பத்தியோ இல்லைங்களா, இந்த உலகத்தின் காரியங்களை பத்தி தான் கவலை. அதான் ஆண்டவர் அங்க சொல்றாரு இல்லைங்களா? இந்த வசனம் வாசிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. 31, 32 வாசிங்க சிஸ்டர். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் தான் இதெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் உலகத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. நம்ம எதை பத்தி கவலைப்பட்டுக்கிறோன்னா, உலக காரியங்களுக்கே கவலைப்பட்டுக்கிறதுனால ஏன் ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்கு நம்மளால முக்கியத்துவம் கொடுக்க முடிய மாட்டேங்குது? ஏன்னா என்னங்க,
கவலைகள். தேவன் நம்மளை நடத்த மாட்டார், நம்மளை தேவன் போஷிக்க மாட்டாரா? பாருங்க, வனாந்தரத்திலேயே என்னங்க இஸ்ரேல் மக்களுக்கு 40 வருடங்கள் தேவன் என்ன கொடுத்துக்கிறாரு? மன்னா, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அப்புறம் கண்மலையை பிளந்து தேவனு அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்தாரு. அன்புக்குரிய இஸ்ரேல் மக்கள் என்ன சொன்னாங்க? எங்களை பட்டினியெல்லாம் சாவடிக்கிறதுக்காக இங்கே கூட்டின்னு வந்தாரு. அவங்க நினைச்சாங்க தேவன் அப்படியே பட்னியா விட்டுருவாரு இவங்கள நினைச்சாரு, இல்லைங்களா? அவங்க நினைச்சாங்க இல்லைங்களா? அங்கே அவங்கள்ட்ட பொறுமை பார்த்து தானே இருந்துச்சு டெய்லி. எங்களையும் எங்களை ஆடு மாடுகளையும் தண்ணி இல்லாம சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தார். அதான் இங்க சொல்றாரு, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால என்ன பண்ணுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 34ஆம் வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையக்காக கவலைப்பட்டு அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். அந்த நாளுக்கான பாடுகள் போதும் பிரியமான. அதாவது இன்னைக்கு தேவன் நம்மள சாப்பாடு கொடுத்தாரா, அதுக்கு நம்ம தேவனுக்கு நாளைக்கு பத்தி யோசிக்காது. நாளைக்கு தேவன் நிச்சயம் என்ன பண்ணுவாரு? காகங்களை கவனித்து பாருங்க, அவைகள் விதைக்கிறதில்ல, நம்மள மாதிரி எல்லாம் என்ன பண்ணல, பேங்க்ல எல்லாம் சேர்த்தெல்லாம் வைக்கிறது கிடையாது. அவைகளையும் பிழை போட்டுக்கிறார், அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இதுவரை வசனம் இல்லை பிரியமான, இது தேவனுடைய வார்த்தை. யாருக்கிட்ட விசுவாசம் இருக்குதோ தேவன் அவங்களை நிச்சயம் என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவாரு. அதான் அன்பான சகோதரர்களே, ஆகானை போல என்ன ஆயிடக்கூடாது, உலகத்தின் காரியங்களில் நம்ம என்ன பண்ண கவலைப்பட்டுக்குன்னு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நிறைய பேர் கோட்டை விட்டுக்கணும், நிறைய பேர் கான்சிக்ரேஷன் பண்ணி கூட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பண்றல முக்கியத்துவங்களை கொடுக்கறது கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம அநேகர் வருவாங்க, இல்லைங்களா? மற்ற நாளில் தேவனை பற்றியெல்லாம் அது ஒரு ஃபார்மாலிட்டி ஆயிடுச்சு. நம்ம எப்படி ஆகிட்டுக்கிறோம்னா ஒரு சண்டே கிறிஸ்டியன்ஸுக்கு மாதிரி ஆகிட்டுக்கிறோம். சண்டே ஒரு நாள் வந்தால் ஒரு சண்டேனா சர்ச்சுக்கு போகணுன்னு நிறைய பேருடைய எண்ணம். தெரியுமா? இந்த இந்துஸுங்கெல்லாம் ஃப்ரைடே போவாங்க, முஸ்லீம்ஸ் என்ன செய்வாங்க, ஃப்ரைடே நமாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை கூட அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். பெரியமான அப்படி அல்ல. நம்ம 24/7 24 மணி நேரம் 7 நாளும் தேவனையே நம்ம சேவிக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படும். அதுதான் நம்முடைய அழைப்பு. நம்முடைய அழைப்பு வந்து என்னைக்கு ஒரு நாள். சில பேர் இன்னும் மோசம் பிரியமானவர்களே, என்னங்க எப்போதான் தலை காட்டுவாங்க? மெமோரியல் தான் தலை காட்டுவாங்க. அன்னைக்கு மாத்திரம் அவங்களுக்கு எப்படி லீவ் கிடைக்குதோ எல்லா வேலையும் விட்டுட்டு வந்துடுறாங்க. எந்த பிரயோஜனமும் அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் அதில் வந்து ஆசரிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை பிரியமான. அதுக்கு மாறா நம்ம சாபத்தை தான் வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படியே, இல்லைங்களா? வருஷம் ஃபுல்லாக நம்ம ஆண்டவருக்காக வாழாம வர இயர்லி ஒன்ஸ் மாத்திரம் அதில் நம்ம ஈடுபட்டோம்னா நிச்சயமா பிரியமானவர்களே நமக்கு அது சாபத்தை தான் கொண்டு வரும். அதனால பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஏமாத்திருக்கிறோம், அவ்வளோதான் அன்புக்குரிய சகோதரர்ல. நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம ஏமாத்திருக்கிறோம். தேவன் நம்மளை பார்க்கல பிரதர், அவர் எங்கே இருக்கிறாரு, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரு, அவர் எங்கே நம்மளை பார்க்க போறாரு. அன்புக்குரியவர்களே, என்னங்களா, கர்த்தருடைய கண்கள் நம்ம என்ன ஆயிட்டுக்குது, உலாவிட்டுக்குது, எங்குமே உலாவிட்டுக்குது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால எரிகளை திரும்ப கட்டவும் கூடாது. எரிக என்னாச்சு, தகர்க்கப்பட்டுச்சு, ரீபில்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னாங்க மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பக்கூடாது. அது ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயமாக பைபிளில் பேசப்பட்டிருக்கு. என்ன சொல்றதுன்னா, நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றுல புரளவும் திரும்பினது போல ஆயிடுச்சு. மறுபடியும் சத்தியத்தில் வந்து கழுவப்பட்டவர்கள், தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்தவங்க மறுபடியும் திரும்பி போனோம் அப்படின்னா பிரியமானவர்களே, அது தேவனுக்கு ரொம்ப அருவருப்பான விஷயமா இருக்கும். எப்படி இருக்குனாக்கா, நாய் எப்படி தான் கக்குனதை சாப்பிடுதோ அந்த மாதிரி ஒரு அருவருப்பாயிடும். அநேகர் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நிறைய சகோதரங்க போயிருக்கிறாங்க, இல்லைங்களா? இவ்வளோதான் நம்ம கெஞ்சி கூப்பிட்டா கூட வர்றது கிடையாது. சில பேர் ஃபோன் கூட என்ன பண்ணுறல, ஃபோன் கூட எடுக்கிறது இல்லை பிரியமான சகோதரர். சில ஃபோன் பண்ணி 10 முறை ஃபோன் அடித்தாலும் ஒரு முறை ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது, இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இதெல்லாம் நம்ம தேவனுக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்பாடு. நிறைய பேர் வந்து சரி ஃபோன் வந்துக்குதா, சரி மிஸ்காலாவது இருக்குதா, என்னத்துக்கு பிரதர் ஃபோன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாரு, என்ன பண்ணல. நிறைய பேர் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிட்டுக்கிறேன்.
யாரோ ஃபீல் பண்ணிக்காதீங்க அன்புக்குரியவர். இருக்குத சொல்ற சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி என்ன பண்ணோம் சொல்ல வேண்டியது நேரம், அதனால சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய சகோதர சகோதரிகள் அப்படிதான் பண்றாங்க இல்லைங்களா? அப்ப நம்ம நினைச்சுக்கணும், இந்த சகோதரர் இன்னைக்கு என்ன மாட்டாரு, ஃபோன் எடுக்கலன்னா நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேனாக்கா இவர் இன்னைக்கு வர மாட்டார். பாருங்க பெரியமான எவ்வளவுதான் நம்ப சொல்லுவோம் இல்லைங்களா அன்புக்குரியவர்களே. அவங்கவுங்க என்ன பண்ணுது, அவங்கவுங்களுடைய அவங்கவுங்களுடைய தன்னிச்சையா ஓடக்கூடிய ஓட்டம். ஆனா சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதான் நான் அநேக சகோதரர்கள் உற்சாகமா ஓடி வந்து தேவனுக்காக தங்களை அர்ப்பணிச்சவங்க அநேகர் நாங்க இன்னைக்கு அநேகர் இங்க இல்லை இல்லைங்களா? அநேகர் வந்து இப்படிதான் நடந்துக்கிறாங்க. பெரிய மாணவர்களை இது இப்படியே நம்ம போக நினைக்காதீங்க. பாருங்க, ராகாப்பு ஒரு அந்நிய ஸ்திரீ என்ன செஞ்சாங்க, அந்நிய ஸ்திரீ விசுவாசித்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லைங்களா? அந்த வேவுக்காரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால தேவன் அவங்கள மறுக்கல. பாருங்க, யோசுவா என்ன சொன்னார், அவங்கள கூப்பிட்டுட்டு அந்த வேவுக்காரரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் அந்த என்ன பண்ணுங்க, ராகாபையும் அவங்களுக்கு உண்டானது எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க சேஃப் பண்ண சொல்லிட்டார். பாருங்க, தேவன் அவரை நம்புறவங்கள, அவரை அவரை நேசிக்கிறவங்களை என்ன பண்ணல, கைவிடுறதில்லை. அன்புக்குரிய சகோதர சரிகளே, அதனால இப்படி நமக்கு ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, நம்ம எதை செய்யக்கூடாதுன்றது அதை என்ன பண்றது, செய்த ஆகான நம்ம பார்த்தோம், அந்த ஈயல் நம்ம பார்த்தோம். எரிக கட்டவனான்னு சொன்னா துணிஞ்சு என்ன பண்ணாரு, கட்டினதுனால தன்னுடைய முதற் பொல்லையும் கடைசி பிள்ளையும் அவர் இழந்தார். துணிச்சல் பாருங்க எப்படி இருக்கு, தேவனுக்கு எதிராக துணிஞ்சு செய்யக்கூடியது. என்னதான் நடக்குது பார்த்துடலாம், கட்டி தான் பார்க்கலாமே அப்படின்னு கான்சிக்ரேட்டட் பண்ணவங்க பிரியமானவர்களே, இப்படிப்பட்டி துணிஞ்சு செய்யக்கூடிய பாவங்களுக்கு தேவனுடைய தண்டனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கடைசி ஒரு வசனம் வாசித்து முடிக்கிறேன் பாடத்தை. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்தலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். பாத்தீங்களா பிரியமானவர்கள் என்ன சொல்றாரு, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு. கான்சிகரேஷன் பண்ணியாச்சு பிரதர், இனி எல்லாம் சத்தியம்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளாக இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. அதாவது பிரியமானவர்களே, அறியாதவங்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கு, ஆனா அறிஞ்சவங்களுக்கு, சத்தியத்தை அறிஞ்சவங்களுக்கு என்ன கிடையாது, சத்தியத்தை அறிஞ்சு மனப்பூர்வமா செய்கிறவங்களுக்கு கிடையாது. என்ன சொல்றாரு, நியாய தீர்ப்பு வரன்னு பயந்துருங்க, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க, 30-31 வாசிங்க. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. பாத்தீங்களா அன்பானவர்களே, அதனால மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுறவங்களுக்கு என்னங்க தண்டனை. ஆனா நாம தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆகல நம்ம தேவனுக்கு நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்தோம் அப்படின்னாக்கா தேவனுடைய கோபம் நம்ம மேல ரொம்ப பலமாக இருக்கும். 31ஆம் வசனத்தை வாசிங்க. 31 படி. தேவனுடைய கையிலே விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. பாருங்க பிரியமானவர்களே, அதாவது தேவன் நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடல, நம்மளாதான் வாலண்டியர்னா இருக்கிறோம். உங்களை கூப்பிட்டாரா, வந்து ஞானஸ்தானம் எடுங்கன்னு கூப்பிட்டாரா, கட்டாயப்படுத்தினாங்களா? நான் இருந்தா கட்டாயப்படுத்தினாங்க. நம்ம தேவன் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல, வாலண்டியரா நம்மள வந்து என்ன பண்ணிக்கிறோம், பேப்டிசம் எடுத்திருக்கிறோம். அதான் சொல்றாரு. அதனால ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். வேத வசனங்கள் சொல்லுது அன்புக்குரியவர்களே. ஆகல இந்த நாளில தேவனுடைய கிருபையில நம்ம இந்த ஒரு யோசுவா, எரிகோ மற்றும் சுவிசேஷம் இந்த யுகத்தின் முடிவில் வந்துட்டு இருக்கிறோம். நம்ம அன்புக்குரியவர்களை காலம் இப்படியே கடந்து போயிடும், அப்படியே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு போகலாம் நம்ம நினைக்க வேண்டாம். முன்னாடி நமக்கு முன்னாடி என்னாகுது, ஒரு பேரழிவு நம்ம முன்னாடி இருக்கு. அந்த அழிவில் நம்மளும் அழிஞ்சிடாதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம ஓடி வர்றது தான் நமக்கு பெரும் பாதுகாப்பு. இல்லைன்னா பிரியமான இந்த உலகத்தை தேவன் அவருடைய கோபத்தில் என்ன பண்ண போறாரு, என் எரிச்சலின் அக்னினால பூமி எல்லாம் அழியும்னு சொல்றார். என் கோபத்தை, உக்கிரமான கோபத்தை அவர் இந்த பூமி மேல ஊற்றுவேன் என்றெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லியிருக்கு.
அதில் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படும். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.